தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவருளாலும் திருவேகம்ப பெருமானுடைய கருணையினாலும் இந்த தலத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற திருமுறைகள் ஓதுதல் என்கின்ற முறையிலே சிவஞானத்தை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சியிலே இறங்கி இருக்கிறோம். தெரிந்து கொள்ள வேண்டும், அப்புறம் அறிந்து கொள்ள வேண்டும், அதுக்கப்புறம் புரிந்து கொள்ள வேண்டும், அப்புறம்தான் உணரணும், அப்புறம் தலைப்படணும், அதுக்கப்புறம் அதில் திளைக்க முடியாது, பெருமான் திருவருள் புரியணும், அவ்வளோதான். அதோட சரி, அங்கே போகிறதுக்கு ஃபைனல் நம்மக்கிட்ட இல்லை. இதுதான் படிமுறை. அதற்காக பெருமுயற்சி எடுத்து எதுவோ பண்டு செய்த பழவினையின் பயன் என்கின்ற வகையிலே இந்த அமைப்பு உருவாகி அமைப்பிலே இருக்கின்ற அமைப்புக்காக உதவுகின்ற அத்தனை பேரும் இது உறுதுணையாக இருக்கிறவங்களாக தான் நம்ம கருதணும். ஏன்னா ஒரு அமைப்பு என்பது ஒரு தேர் இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும். ஆனால் அதற்கு அவர் மூலமாக நமக்கு பெருமான் திருவுருள் காட்டியிருக்கிறார் என்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். அந்த வகையிலே அவருக்கு தொடர்ச்சியாக இருந்து பேருதவி உதவி வருகின்றவங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சான்ற நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பெருமக்களே, இன்னைக்கு அம்மையார் இந்த முதல்ல இறை வணக்கத்தில் பாடுகிற போது பஞ்சபுராணத்திலே முதல் பாடல் திருச்சிராப்பள்ளியிலேருந்து சொன்னார், நன்றுடையான். அதில் ஒரே ஒரு தொடர் நம்ம அங்கேருந்தே தொடங்கலாம். கூற என் உள்ளம் குளிருமேன்னு. அதுதான் அந்த பாடலினுடைய முத்தாய்ப்பான செய்தி. ஏன் அவனை கூறுவதற்காக உள்ளம் குளிருமேன்றது காரணங்களாம் சொல்லியிருக்கார். நன்று உடையவர், தீயது இல்லாதவர், நரைவெள்ளேறு ஒன்று உடையவர், என் அடையாளங்கள்லாம் தெளிவாக சொல்லுவார். இது வழக்கமாக எல்லா பாடலையும் சொல்கிறது. அதனால் கூற என் உள்ளம் குளிரும் சொல்லி கடைசியில் நமக்கு ஒரு அறிவுரை கொடுக்குறாரு பாருங்க. ஆக கூற உள்ளம் குளிரும் என்கின்ற ஒரு நிலைமையில் அந்த செயல்பாடு தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்ல வரும். பெருமானை கூற வேண்டும், அதை பெருமானை அறிந்து கொண்டால் தான் கூற முடியும். பெருமானை கூறுவதற்கு சுலபமான டைம் டேபிள் போட்டு கொடுத்துறாங்க. நீ எதையும் கூற வேணாண்டா, இதை கூறு, பெருமானை கூறுற மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுதான் திருமுறைகள். ஆக திருமுறையை படிக்கிறவன் நம்ம அத்தனை பேரும் நன்றுடையவனாக இருக்கின்றவனும் தீயது இல்லாதவனாக இருக்கின்றவனாக இருக்கிற பெருமானை கூறிக்கொண்டு இருக்கிறோம். அந்த கூறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்றைய தினம் முதல் திருமுறையிலே பன்முறையில் அமைக்கப்பட்டதிலே 27வது பதிகம் தக்கராகம் என்கின்ற ராக அமைப்பில் அமைந்திருக்கிறது. அந்த தக்கராகத்திலிருந்து 6வது பாடல் வரை நம்ம முடிச்சிருக்கிறோம். இப்போ உங்கள் புத்தகத்தில் 2 பதியங்களை கொடுத்துருப்போம். அதான் உங்கள் கையில் இருக்கிற அந்த ஏட்டில் 2 பதியங்கள் இருக்கும். அதில் இப்போ 7வது பாடலிருந்தே தொடங்கி 27வது பதிகத்திலே 7வது பாடலிலே இருந்து தொடங்கி திருப்புன்கூரை பற்றி தெளிவாக பார்த்தோம். நம்ம அங்கே பார்க்க வேண்டியது வேலை இல்லை. அந்த திருப்புன்கூரிலே இருக்கின்ற இறைவனை இவர் என்னெல்லாம் சொல்லின்னு வராருன்றது 2 பாட்டு சுலபமாக சொல்கிறாரு. 2 வரிகளிலே பெருமானுடைய தன்மையை சொல்கிறார், 2 வரிகளிலே அந்த ஊருடைய தன்மையை சொல்கிறார். ஒவ்வொரு பதிகத்திலும் அந்த செய்திகள் தான் இருக்கிறது. பாரும் விண்ணும் பரவி தொழுது ஏத்தும் தேர்கொள் வீதி விழவா திருப்புன்கூர் ஆர நின்ற அடிகள் அவர் போலும் கூற நின்ற எயில் 3 எரித்தாரே. எயில் 3 எரித்தார் கடைசியில் நினைக்கிறாரு. ஏன்னா ஒரு சாமி நம்ம கும்பிடணும், ஒருவரை நம்ம பாராட்ட வேண்டும் என்றால் அவர் வலிமை உடையவராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்க வேண்டும். அதனால் இத்தகைய வலிமை உடையவராக எண்ணக்கூடியும் இருக்கிறார் பாருங்க. அதே தான் பாரும் விண்ணும் பரவி தொழுது ஏற்றுகின்றது.
பாரொடு விண்ணாய் பரமன் பறந்து இருக்கிறான் என்பதை நம்ம திருமுறை தான் சொல்லியிருக்கிறார். இந்த பாரும் விண்ணும் என்று சொல்கிற போது பார் விண் என்பதெல்லாம் வந்து தேவலோகத்துக்கு விண்ணுன்னு பேரு. பார் என்பது பூமிக்குன்னு பேரு. பூமியும் வானநாடும், விண்ணுனா வானநாடு, வானநாடும் பூமியும் தொழுகின்றது, தொழுது ஏற்றுகிறதுன்னு சொல்கிற போது அது எங்கடி தொழுது ஏற்றும்? அவங்களா தொழுது ஏற்றுமா? இல்லை. உலகம் நினைத்தது என்று சொன்னால் உலகத்திலே இருக்கிறவர்கள் நினைத்தார்கள்னு அர்த்தம். அது ஒரு அருமையான ஒரு தொடர்பு இருக்கிறது. தமிழ் பட்சங்களுக்கு நல்லா தெரியும். ஆகுபெயர், இடவாகு பெயர்னு பேர். உலகம் என்று சொன்னால் உலகமாகிய இடத்தை அடிப்படையாக கொண்டு அதில் இருப்பவர்களும் அந்த ஆகுபெயராக சொல்லியது. ஆக பாரிலே உள்ளவர்களும் விண்ணிலே உள்ளவர்களும் தொழுது ஏற்று 3 செய்தி சொல்றாரு பாருங்க. பரவுதல், தொழுதல், ஏத்துதல். இந்த 3 இருக்கணும் நமக்கு. யார்கிட்ட எதை பெற வேண்டும் என்றாலும், சாதாரணமாக மனிதரிடத்திலே கூட ஒன்றை பெற வேண்டும் என்றால் அவரிடத்திலே வணங்குத வேண்டும், அவளை தொழ வேண்டும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவருடைய புகழ்களை எல்லாம் கொஞ்சம் சொல்ல வேண்டும். இவையெல்லாம் நம்முடைய சைவத்திலே இருக்கின்ற வழிபாட்டு முறைகளை எல்லாம் சேர்த்து, ஆக பூமியிலும் வானலோகத்திலும் இருக்கிறவெல்லாம் பரவி ஏற்றுகின்ற ஊர் அது. ஏற்றுகின்றவர் இங்கே இருக்கிறார். அவங்கெல்லாம் இங்கே வந்து ஏற்றுறாங்க. அந்த ஊருக்கு சிறப்பு சொல்கிறாரு. தேர்கொள் வீதி. இப்போ விழா நடக்கணும்னா தேர் திருவிழா நடக்கணுங்க. விழவார்னு சொல்லுவாங்க. இந்த விழாக்கள் நடைபெறுவதற்கு தான் மிக சிறப்பான ஒரு செயல்பாடு இருக்கிறது. இப்போ தான் நம்ம நேற்று கூட நான் சொன்னேன், விழாவிலேருந்து நம்ம அமைதியாக வந்து மகிழ்ச்சியாக வந்துருக்கிறோம். சித்திரை போகிறது தான் இனிமேல். இப்போ ஆடி போனாலுமே ஒவ்வொரு விழாவாக வந்துக்கினே இருக்கும். இனிமேல் வைகாசி விசாகம் முருகர் வரும், அப்படியே தேடி மறுபடியும் ஆடி வரையும் நம்ம கொண்டு போய் விட்டுருவாங்க. ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு விழா ஞானசம்பந்தர் சொல்லியிருக்கிறாரு. பூம்பாவை பதிகத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. எந்த நாளில் எந்த மாதத்தில் என்னென்ன விழா இருக்குது, சைவத்துக்கு மட்டும் இருக்கிற விழாக்களை தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆக தேர்கொள் வீதி, தேர்கொள் வீதின்னு சரிவாக சொல்லியாரு. பார்த்தீங்களா? தேர் திருவிழா நடக்கணுன்னாங்க அகன்ற வீதிகள் இருக்கணுங்க, எல்லா இடத்துலையும் இருக்கணும். இந்த கார்கொள் வீதி கூட இல்லை இப்போ இருக்கிற வீடுகளில், தெருகளில் கார்கொள் வீதி இல்லை. உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். நம்ம இவர் சதாசிவம் ஐயா அவர்கள் எஸ்எஸ் முதல்ல வந்தார்னாக்கா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவார். ஒரு 15 வருஷமாக அவர் தொடர்பு இருக்குது. அவர் இந்த இந்த இது தொடங்கின பிறகுலேருந்து தொடர்ச்சி ஆணையிலேருந்து நான் கூட இருக்கிறேன். அவர் என்ன பண்ணுவார்னா வீட்டுக்கு வருவார், கார் எடுத்துன்னு வருவார், எல்லாம் ஒன்றா அமைப்பாளர்கள்லாம் வருவாங்க. டூர்லாம் எல்லா டூரும் நான் போவோம் கூட. எங்கள் ஊரில் ஒரு 2-3 பேரை ஒன்றா சேர்த்துன்னு போவோம். அப்படி போகிற போதெல்லாம் வீட்டுக்கு வருவார், கொடுப்பார், எல்லாரும் வருவாங்க போவாங்க. அப்பவும் அவர் பெரிய கார் தான் வச்சுருந்தார். வருவார் போவார். ஆனால் ஒரு நேரத்தில் வந்துட்ட பிறகு போக முடியாத அளவுக்கு உள்ளம் குறுகியதை போல சாலையும் குறுகி விட்டது. அதனால் நானே சொல்லிவிடுவேன், ஐயா நீங்கள் தயவு செய்து எங்கள் தெருவுக்கு வரணுன்னாக்கா என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் அந்த தெரு அங்கே முளையில் நில்லுங்க, இல்லைன்னா அந்த பக்கமாக வந்து நில்லுங்க, மெயின் ரோட்லேயே வந்து நில்லுங்க, நானே வந்து பெற்றுக்கொள்கிறேன். ஏன்னாக்கா உள்ளே வந்துட்டு திருப்பின்னு போகிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அதை விட மோசமாக போச்சுங்க. இப்போ ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கார் இருக்குது. ஒரு கார் வாங்கணும்னாக்கா முதல்ல ஷெட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுலாம் கார் வாங்கணும். என்னாச்சு? இல்லை இது ஒரு தத்துவம் சொல்கிறாங்க சார். நான் ரோட் டேக்ஸ் கட்டுறேன். எதுக்கு? ரோட்டில் நிறுத்தத்துக்கு தான். இன்றைக்கி வீட்டில் வந்து நான் வீட்டில் உட்காந்துருக்கேன். வண்டி 2:15 மணி இருக்கும். என் சகோதரியும் அங்கே உட்காந்து 3 பேர். நாங்கள் தான் பெரிய, எங்கள் குடும்பமே 3 பேர் தான். எல்லாம் ஒரு இடத்துல தான் உட்காருவோம், ஒரே இடத்துல தான் உட்காந்து கிடப்போம். அப்போ பார்க்குற போது நான் டிவி பார்த்துட்டுருக்கிறேன், இவங்க வந்து உட்காந்துருக்குறாங்க. அவள் உட்காந்து வெளியே உட்காந்துருக்கான். என்ன போலீஸ் வேன் வந்து நம்ம தெருவில் நிற்குதுன்றா எங்கள் வீட்டுக்கு எதிராக. என்ன இப்போ போலீஸ் என்னம்மா இங்கே என்னது நிற்குதுன்னு தெரியும். அப்புறம் பார்த்தா அது நிற்கிறது இல்லாத அவன் வந்து ஹார்ன் அடிக்கிறான். ஹார்ன் அடித்தா பெரும்பாலும் யாருன்னா கூப்பிட்ற மாதிரி தான் அர்த்தம். நான் யோசனை இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த வேன் போகிறதுக்கு சாதாரண வேன் தான். இந்த வேன் போகிறதுக்கு அங்கே வந்து 2-3 பைக் இந்த பக்கம் அந்த பக்கம் நிறுத்தாங்கன்னா தீர்ந்து போச்சு. ஒரு கார் ஒரு பைக் நிறுத்தாங்கன்னா போவாது, வேன் போவாது. அங்கே நிற்குதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அவன் அடிச்சு பார்க்குறான். இதே மாதிரி தான் சேஷன். நம்ம ஊரில் சேஷன் ஒரு முறை அங்கே வரும்போது தண்ணி தேங்கி போய் மூங்கில் மண்டபத்தில் அவர் கார் போகிறதுக்கே வழியில் அது சங்கடமாயிடுதுன்னு சொல்லிட்டு போன உடனே எங்கே பிடிக்கணுமோ பிடிச்சாரு. அதுக்கப்புறம் பல சீர்திருத்தங்களை செஞ்சார். அந்த காவாகவெல்லாம் அப்புறம் தான் சரி பண்ணாங்க.
இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஆகிப்போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, தேர் இங்கே சொல்கிறார் பாருங்க ஞான சம்பந்தர், தேர் கொள்வீதின்றார் பாருங்க. தேர் செல்வதற்கு உண்டான வசதிகளாக தேரை கொள்ளக்கூடிய அளவுக்கு அகன்ற வீதிகள். நீங்கள் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா மாட வீதி என்றால் அவ்வளோ பெருசாக இருக்கும், அகன்று இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் 2 மாட வீதிலையும் பாருங்கள், திருவேகம்பர் மாட வீதிலையும் பாருங்கள், பெருமாள் கோயில் மாட வீதிலையும் பாருங்கள். வீடுகளெல்லாம் இப்போ தான் மாறி போச்சு. நான் என்னுடைய 60, 65, 60 பார்க்குற போது வீடுகளெல்லாம் கொஞ்சம் மேலே தான் நிற்கும். நாம் போனாக்கா எட்டி தான் பார்க்கணும் அந்த வீடு. அதுக்கும் மேலே முன்ன இடம் விட்டு அதுக்கப்புறம் உள்ளே போட்டு கட்டிட்டு இருப்பாங்க. அந்த நேரங்கள்லாம் அங்கே தான் பெரும்பாலும் அந்த நாள் இருக்கிற காலம் அது மாதிரிலாம் இருந்தது. இப்போ இல்லை போல தேர்கொள் வீதி. தேர் மட்டும் இதுதான் போகணுமா? தேர் போகிற அளவுக்கு வசதியான வீதிகள் தெருவை சொல்லிட்டாரு. விழவுஆர் ஆக வீதி வச்சுட்டா போதுமா? வாகனங்களை செஞ்சு வச்சுட்டா போதுமா? விழா நடத்தணும் இல்லையா? அதனால் விழாக்களை நடத்துவார். விழாக்கள் நடக்கிற போது மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த விழவார் என்ற சொல்ல இவ்வளோ அடங்கி போச்சு. விழவு ஆர் திருப்புன்கூர். அந்த பெருமான் தேவர்களும் பூமியிலே உள்ளவர்களும் பரவி தொழுது ஏற்றுகின்ற தன்மையிலே இருக்கின்றவர். திருப்புன்கூர் என்ற இடத்திலே ஆற நின்ற அடிகள் அவர் போலும். இந்த பெருமான் எப்படி இருக்கிறாராங்க? தேரோடும் திருவிதையோடு எந்நாளும் திருவிழாக்களாக இறந்துகளும் அந்த திருப்புன்கூரில் இருக்கின்ற பெருமான் ஆற நின்றல் என்றால் பொருந்தி இருக்கார். இந்த ஒவ்வொரு பதிகத்திலையும் அந்த பொருந்தி இருக்கிறார், மகிழ்ச்சியோடு இருக்கிறார், அடிகளுக்கு வருவர்களுக்கெல்லாம் அருள் புரிவதாக இருக்கிறார் என்று அந்த தலத்தை பற்றி சொல்லுவார். நேற்று சொல்கிற போதே ஒரு 3 முறையில் அந்த மாதிரி அந்த இடங்களை சொன்னேன். இந்த ஆரன் என்றால் பொருந்தி இருக்கின்றவர். இங்கே நன்றாக பொருத்தமாக அங்கே உட்கார்ந்து அமைந்திருக்கிறாரு. அடிகள் அவர் போலும் கூற நின்ற எயில் 3 எரித்தாரே. இந்த கூற நின்ற என்றதில் கூரம் நின்ற இப்படி பிரிச்சுக்கணும். கூரம் நின்ற என்றால் கூரம் என்ற சொல்லுக்கு கொடூரம்னு பேருங்க. கொடூரம், ஆமாம், கொடூரம், கொடுமை. அவர்கள் நல்லது அல்லாதவற்றையெல்லாம் செய்து கொண்டு இருந்தார்கள். அதனால் கொடுமை நிறைந்ததாக இருந்த கூரம் என்றால் கொடூரம், கொடிய என்று சொல்வார்கள். கூற நின்றவர் என்றால் சாதாரண கொடியன்னு சொல்லிடலாம். ஆனால் அது அந்த சொல்லுக்கு கூரம் என்ற சொல்லுக்கு கொடூரம் என்கின்ற பொருள் இருந்ததுனால ஆக கொடுமை உடையதாக இருந்த 3 புறங்களை எல்லாம் எரித்த பெருமான் அங்கே வீட்டிருக்கிறார் என்ற செய்தி. அதான் இதில் நம்ம சில சொற்களை நம்ம தெரிஞ்சிருக்கலாம். தேர் விழா இதில் இருக்கிற எக்ஸாக்ட் என்னன்னா, தேர் விழா நிகரும் திருப்புன்கூர் அடிகள் முப்புறம் எரித்த பெருமான் இருக்கிறார். விண் ஆகுபெயராய் வந்ததுன்னு சொல்லிட்டோம். கூரம் என்றால் அந்த வட சொல்லு தமிழில் பற்றிருக்காங்க. என்ன சொல்லணும்னா குரூரம் வார்த்தை இருக்குதா? குரூரம் ரொம்ப குரூரமாக இருக்குதியா. அக்ரூரன் ஒரு சொல் இருக்குது. அக்ரூரன் அதாவது யாதவ குலத்திலே இருக்கிற ஒரு மன்னன் பேர் அக்ரூரன் என்றால் கொடுமை இல்லாதவன் அர்த்தம். ஆ என்று வந்துட்டாக்கா அது எதிரியாக வந்துடும். அப்போ அக்ரூரன் என்றால் கொடுமை இல்லாதவன் அர்த்தம். அப்போ வெறும் குரூரம் என்றால் கொடுமை. அந்த குரூரம் என்பது தான் தமிழில் கூரம் என்று நமக்கு தமிழ் படுத்தி கொடுத்துருக்கிறார்கள். ஆக எந்த குரூரம் என்பது கொடுமையை குறிக்கிறது என்கின்ற விளக்கம் அது. அடுத்தது மலையதனால் மலையதனார் உடைய மதில் 3 மலை அதனால் மலை அதனால் உடைய மதில் 3 சிலையதனால் எரித்தார் திருப்புன்கூர் தலைவர் வல்ல அரக்கன் தருக்கினை மலை அதனால் அடத்து மகிழ்ந்தாரே. இதை பாருங்க, இவர் என்ன செய்யறா? வலிமை பொருந்திய ராவணன் செருக்கு, தலைமை வல்ல அரக்கன். இந்த தலை, இந்த தலை என்ன போட்டு பாருங்க, அதை தலைவனா தலைவர் வல்ல. இது பாரு, இந்த யாப்பு வரும்போது பெரும்பாலும் மலை எதனால் சிலை எதனால் கடைசியில் இருக்கிறதையும் மலை எதனால் கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே மட்டும் தலைவர் வல்லன்னு கொடுத்துருக்கனால கொஞ்சம் அந்த இதுனால சந்தேகம் போச்சு எனக்கு. அந்த எதனா சொல் மாறி தானே. ஆக தலைவர் திருப்புன்கூர் தலைவர் இப்படி வச்சா. திருப்புன்கூர் தலைவர், ஆமாம், திருப்புன்கூர் தலைவர் வல்ல அரக்கன். வல்ல அரக்கன் என்றால் வலிமை பொருந்தினாக இருக்கின்ற இந்த அரக்கன். ஏற்கனவே இன்னொரு அரக்கர்களை மேலே சொல்லிட்டார் திரிபுராந்தகரை. இங்கே இருக்கிற அரக்கன் யாருன்னா 8வது பாட்டில் எப்பவுமே ராவணனை சொல்லணும். அதனால் அரக்கனுடைய தருக்கினை மலையதனால் அடர்த்து. இவர் காலு நேரம் அவன் மேலே படலையான், பட்டா சீர்பட்டு இருக்கும். பெருமானுடைய திருவடி நேராக படலையான்.
அது குறுக்க என்ன இருந்தாம நமக்கு மலை குறுக்க இருக்குது, குன்று இருக்குது. இவர் குன்று மேலே தான் காலை வச்சு ஊண்டினார். அந்த மலை போய் அவனை ஊன்றி விட்டது. அதனால் மலை அதனால் அடர்த்து மகிழ்ந்தாரே. சில நேரத்தில் ஒரு வச்சு வாங்கணும் பாரு, என்ன சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு சந்தோஷப்பட வேண்டிய சூழல் தான் இருக்கும். காரணம் என்னன்னாக்கா, அது சிலரை வலியுறுத்தி அந்த துன்பங்களை செய்யவில்லைன்னு நம்ம அடியார் பெருமக்கள் கூட பார்த்தீங்கன்னா செய்வாங்க. நம்ம 63 நாயன்மார்களில் ஒரு 4-5 பேர் கொடுமையான செயல்களை செஞ்சுட்டு மகிழ்ச்சியாக இருந்துருக்குறாங்க. அவங்க நல்லது செய்திருக்கிறாங்க. மூக்கை வெட்டாரா ஒரு அடியார் மோந்து பார்த்ததுக்காக இருட்டலிட்டு. அதாவது சில நேரங்களே கொடூரமான செயல்களை செய்தால் கூட அது நன்மை விளையக்கூடியதாக இருக்குன்றதுக்காக சொல்ல வரேன். கூட்டுவ நாயனார் தான், கூட்டுவ நாயனார் இல்லை, அந்த அரசன் இருக்கிறான் இல்லையா, செருத்துணை நாயனார் மூக்கை வெட்டினவர். அதுக்கு துணையாக இருந்த கையை வெட்டுறன்னு சொல்லிட்டு கூட்டுவ நாயனார் வெட்டார். 2 நாயனாரும் ஒரே இடத்துல நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால அதெல்லாம் வெட்டிட்ட பிறகு இப்போதான் எனக்கு நிம்மதி ஆச்சுன்னாரான். நான் சார் இது கேள்வி உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும், சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த செய்தி நம்ம சொல்லிடணும். அதுதான் கழச்சிங்க தான். அவருடைய கணவர் தான் கையை வெட்டினார். கணவர் தான். ஏன்னா நீங்கள் செஞ்சு அவருக்கு ரொம்ப அதனால யாராவது அவர் வருதுனாரா பார்த்தீங்களா? ஆக அபராதம், சிவ அபராதம். இப்போ எதுக்கு சார் இதெல்லாம் நடந்தது சார்? உங்கள் சைவத்தில் அப்படிலாம் என்ன சார் அறிஞ்சதுலாம் சொல்லி கேட்பாங்க நம்மளை. அதுக்கு நம்ம பதில் சொல்லணும் இல்லையா? என்ன பதிலாக சொல்ல முடியும்? உங்களுக்கு புரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம நேரத்துக்கு சொல்லணும். அவர் தானே சொல்கிறதுக்கு மைக் வச்சுங்கிறார் சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லை சார். ஏன் அது மாதிரி செய்கிறாங்க? கொடூரமான செயலை செஞ்சுட்டு சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு நன்மை தானே கிடைக்குது. 61 நாயன்மாரில் வச்சு இன்றைக்கும் பேசி கிடக்கிறோம் நம்ம. என்ன அதான் இல்லைம்மா, எத்தனை நாயனார் நாக்க வரல. இது மாதிரியான கொடூரமான செயலை செய்தாலும் அவர்களுக்கு அந்த செயல் செய்தவர்களுக்கு நன்மை செய்தார்கள்ன்றாங்க. சிவ சிந்தனையிலே இருந்ததுனால இல்லை. என்ன விஷயம்னா, நம்ம சைவத்தில் இதை இவர் எழுதியிருக்கிறார். பெரிய புராணத்துக்கு சூசனம்னு எழுதியிருக்கிறார், ஆறுமுக நாவலர். அந்த சூசனத்தில் சொல்கிறார், இந்த மாதிரி கொடுமை செஞ்சவங்களுக்கெல்லாம் சந்தோஷப்படுறது சைவம் கொடுக்குறதுனா சும்மா ஒன்று கொடுக்கல. இவர்கள் இந்த தவறை செய்த காரணத்தினாலே அவர்களுக்கு உண்டான தண்டனையை, அந்த அபராத தண்டனை அப்போதே கொடுத்து விட்டதனால் அவர்கள் கொடிய நரகத்துக்கு செல்லாமல் அவர்களை காப்பாற்றுவதற்கு இவ்வாறு ஒருத்தல் செய்வது உதவியது. இது நம்ம சைவத்தினுடைய அருமையான தொடர். புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும், வேற ஒன்றும் இல்லை. அவங்க பாவம், அது அவங்க ஆகாமியம் சேராது. அவங்களுக்கு ஆகாமியம் சேராது. அதை இங்கேயே முடிச்சுடு, அப்பப்போ தீர்த்துரு. வட்டி கரெக்டான முறையில் கட்டாது வச்சுருந்தாக்கா, ஒரு 15 வருஷம் பொறுத்து அப்பமுக கட்டின கடனுக்கு வட்டி கணக்கு போட்டு வச்சுக்கிறான்னாக்கா, இவன் மொத்தத்தையும் ஊட்ட விட்டு விற்று விட்டாக பத்தாது, அவ்வளோ ஏறிடும். ஐயா நான் கம்ப்யூட்டர் கணக்கு போட்டே வந்துடும். அப்போ இவங்க சிவ அபராதத்திற்கு அவ்வப்போது தண்டனை கொடுத்து விட்டோமையானால் அது இதே தான் நம்முடைய இந்தியாவிலே இருந்த மனு முறையிலே இருந்த அரசர்களுக்கு உண்டியான நீதிகளாக வகுக்கப்பட்ட போது உரிய தண்டனை அப்போதே கொடுத்து விட்டால் மீண்டும் தவறு செய்யாமல் இருந்து அவனை திருத்துவது ஒன்று. செய்த தவறுக்கு உண்டான தண்டனை பெற்றுவிட்டால் அவன் இனிமேல் அந்த தவறு செய்யாமல் இருப்பான். அதனால் பொதுமக்கள் பாதுகாக்கப்படுவார். எவ்வளோ நன்மைகள் இருக்குது பாருங்க. இதெல்லாம் விட்டுட்டு காரணத்தினால தான் என்னை எதையும் யாரும் எப்படி ஒன்றும் செய்யலாம்னு இருந்து கொண்டு இருக்கிறார்கள். போச்சு. வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வர் துறை விளங்க. வேத நெறி தழைத்தோம், வேத நெறியிலே சொல்லப்பட்ட அந்த தர்மங்கள்லாம் தழைக்கவில்லை. அதுக்கெல்லாம் காரணமாக அடிப்படையாக இருந்ததுலாம் நம்ம போச்சு. அதனால் கலியுகத்தில் ரொம்ப கஷ்டம்தான். இன்னமும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். முடிஞ்ச நம்ம வரைக்கும் நல்லா அது. ஆனால் ஒன்று நிச்சயமாக சிவசிந்தனையோடு இருப்பவையான இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த மாதிரி கொடுமையெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி எதிர்ப்பில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு சொன்னாங்க. நாங்கள் சிவசிவான்றோம். அப்போ கூட சிவசிவான்னு சொல்கிற அளவுக்கு நம்ம மனசு இது பார்த்தீங்க. எந்த விதமான கொடுமை நடந்தால் கூட சிவசிவான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறதுனால இறைவனையா நம்ம அவ்வளோதான். இது மேலே உலகத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுனால அங்கே தான் சொல்லிட்டு இந்த எதுக்கு சொல்லுவார் பாருங்க, மலையதனால் அடர்த்து அவனை அரக்கனை அடக்கலை. அவரு சிவபெருமான் என்ன பண்ணாரு? அதாவது அரக்கனை அடர்த்தார். அவரு அடர்த்தல் என்றால் இல்லாமல் செய்தல், அவருக்கு ஓய்வு கேட்டுறது. ஆனால் அரக்கன் ஓய்வில் அரக்கன் தருக்கினை. தருக்கு என்றால் அவனிடத்திலே இருந்த ஆணவம். அதுக்கு தானே பெருமான் எவ்வளோ ஜோரா குறுக்க மலையை வச்சு அரக்கினாரு.
ஒரே வழியாக வேகமாக தலையில் குட்டுறது எப்படி இருக்குது, துணியை மேலே போட்டு குட்டுறது எப்படி இருக்குது. ஆனாலும் குட்டு தானே. அதே மாதிரி பெருமான் அவ்வளவும் செஞ்சுட்டு மகிழ்ந்தார் சொல்கிறார் பார்த்தீங்களா. தண்டனை கொடுத்துட்டு மகிழ்ந்தார் என்றால் அவனுக்கு மீண்டும் தவறு செய்யாமல் இருப்பதற்காக அவனை திருத்தினார். அந்த பெருமான் ஏற்கனவே இது மாதிரி நிறைய செய்வார். மலை அதனார் உடைய, இது மலை அதனார் உடையன்ற போது கொஞ்சம் நெருடுதே, எப்படி வருதுன்னு பார்த்தா தமிழ் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்போது மலை அதனார் உடையன்னா எப்படி வருது. அது நமக்கு பொருள் நல்லா சாதனமாக புரிஞ்சு போகுது. மலைகளை உடையவராக இருந்தேன், அது எப்படி பிரிக்கிறாங்க பாரு. மலை அது அன்னார், மலை அது அன்னார் என்றால் மலை போன்றவர்களாக இருந்தவர்கள். மலை அது அன்னார் என்றால் மலை போன்றுதான் இருந்தார்கள். ஏன்னா அவங்க அரக்கர்கள் வராங்கன்னு தெரியாது. 3 மலைகள் அது வரும். மலை அது அன்னார். குருசாமி தேசியருடைய தெளிவுரையில் சொல்கிறார். குறிப்புரையும் தெளிவுரை நான் சொன்னேன். குறிப்புரையும் பொழிப்புரையெல்லாம் வருது. அதில் அவங்க ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாங்க. அதனால் அந்த செய்திகள் நம்ம தெரியும். மலை அது அன்னார் என்ற மலை போன்றது. மலை அதனார் உடைய மதில் போன்ற, மலை போன்ற, மலை அது அன்னார் மலை போன்றவர்கள், அந்த மலை போன்று இருந்தவர்கள் என்கின்ற செய்தி. அப்படிப்பட்டவர். அடுத்தது 10வது பாட்டுனா, நாடவல்ல மலரான் மாலுமாய் தேட நின்றார் உரையும் திருப்புன்கூர் ஆடவல்ல அடிகள் அவர் போலும் பாடல் ஆடல் பயிலும் பரமரே. இங்கே இந்த பாடல் ஆடல் என்பதற்கு சொல்ல என்ன பாடுறாரு, என்ன ஆடுறாரு பெருமான். பாடல் ஆடல் பயிலும் என்றால் செயல்படுகிறேன். பயிலுதல் என்றால் ஆடல், பயின்றான் என்றால் ஆடல் என்கின்ற தொழிலை செய்தான். சரி, இவர் எதை பாடுறாரு சாமி, எதை பாடுறாருன்னா வேத ஆகமங்களும் புனர் உற்பவத்தின் பொருட்டு நாத தத்துவத்தின் என்று செய்யும் வீணை ஒலி தான் பெருமான் பாடலாம். இது 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 எதில் இருக்குனாக்கா இந்த அதான் அது நல்வீணை. அதான் பெருமான் புனர் உற்பவத்துக்காக தான் அந்த எல்லா நேரத்துலையும் வீணை வாசிக்கிறார் பெருமான். ஒரு நேரத்தில் புனர் உற்பவத்துக்காக வாசிக்கிறோம். இந்த குறிப்பு யார் கொடுத்துருக்காருன்னா பெரிய புராணத்துக்கு உரை எழுதினார் இல்லையா, சிகேஎஸ்னுடைய குறிப்பு. சிகேஎஸ் குறிப்பு இது தனியாக பச்சை இங்கிலி எழுதினா சிகேஎஸ் குறிப்பு மட்டும் இருக்கும். நான் சில நேரத்தில் எனக்கு வாய்ப்பு கஷ்டம் அப்படி கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பார்ப்பேன். அதை எழுதியிருக்காரு. சரி, பாடல் அதுதான் பாடுறாரு. பெருமான் பாடுவார் என்பது சொல்றதுக்காக இந்த செய்தி. அடுத்தது ஆடல் எப்பொழுது ஆடுவார்னா பெருமான் எப்பொழுதுமே ஐந்தொழில் கூத்து நல்லா தெரியும். பஞ்ச கிருத்தியங்கள் தான் பெருமானுடைய ஐந்தொழில் தான் கூத்தாடு. அந்த பாடல் ஆடல் என்பதற்கு இந்த ரெண்டுத்தையும் அவர் சொல்லிடுறார். அவருடைய குறிப்பு அது. ஆனால் பாடல் ஆடல் இரண்டும் வல்லவராய் அவற்றை பழகும் மேலான இறைவர். எதையும் ஆராய்ந்து அறிதலில் வல்ல நான்முகனும் திருமாலும் தேடி அறிய இயலாதவர். இது நம்ம சாதாரணமான செய்தி. இது திருமாலும் பிரம்மனும் தேடி அறியாதவர்னு சொல்லிட்டான். இங்கே சொல்கிறார் பாருங்க, ஆடவல்ல அடிகளே பாடல் பயிலும் பரமர். இங்கே இருக்கிற பெருமான் ஆடவல்ல அடிகள், அவர் தான் பாடலை பயின்று கொண்டு இருக்கிறார் என்கின்றது இந்த பாட்டில் தான் செய்யுது. இந்த நாடவல்ல மலரான் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்கிறாருங்க அவருங்க. நாடவல்ல மலரானுக்கு பிரம்மாவுக்கு 4 தலை இருக்குது இல்லையா. நாம் ஒரு இடத்துல பார்க்கணும்னா பின்னால் இருக்கிறது பார்க்க முடியுமா? இதை சொல்கிறார் பாருங்க, மலரானால் காண முடியாதுன்னு சொல்லலை, நாடவல்ல மலரான். பிரம்மா எப்படிப்பட்டவன், எங்கே இருக்கிறதையும் தேடி இல்லைன்னாக்கா நம்ம தலை சுழற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. சில நேரத்தில் இப்போ ஜீபும்பாலாம் காமிப்பாங்க படங்கள், போக்கோவில் பசங்க பார்க்குறப்ப சிச்சி கை தட்டும், ஆய் தலை சுற்றுதான். அது மாதிரி சுற்றி போனாலும் 2 கண்ணை வச்சு எங்கேயோ சுற்றி பார்க்குற மாதிரி காமிப்பாங்க. அது வாட்டவர் சொல்கிறேன் நான். அதெல்லாம் இருக்குது சார். 4 பக்கமும் தலையை வச்சுன்னு 4 2 8 கண்ணு வச்சுக்கிறான் சார் பிரம்மா. சொல்கிறாரு நாடவல்ல மலரான் சொன்னார். நாடவல்ல மலரான். இந்த நாடவல்ல மலரான் என்கின்ற பொழுது எந்த பக்கத்தையும் திரும்பி பார்க்க வேண்டியது இல்லாதையே திருமண பக்கமெல்லாம் கண்ணு இருக்கிறவனாகிய நாடுதலிலே வல்லமை படைத்தவனாகி இருக்கின்ற இயற்கையிலேயே 4 சிரங்களை உடையவனாக இருக்கின்ற பிரமனும் அவன் தனியாவா தேன்னா. இவர் ஒரு நயம் சொல்றாரு இந்த பாட்டுக்கு. பிரமனும் தனியா சாலியா கூட அவங்க அப்பனையே கூப்பிட்டுனாரான். யாரு? திருமாலும். 2 பேரும் சேர்ந்து தேன்னாங்கிறது இவர் கொடுக்குறாருங்க. ஆடவல்ல பிரமனுக்கு 4 முகங்களை 4 உடையதாதலின்
ஏனைய தேவர்களைப் போல திரும்பி திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தனியாவா தேடினானா பார்த்தா அப்படியே தேட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் பெருமானை பற்றி. ஆனால் நகைச்சுவை, அது நகைச்சுவை தோன்ற சொல்லியிருக்காரு. கூடி திரும்பி திரும்பி கூட தனியாக கூட பார்க்காத, கூட திருமாலையும் கூட கூட்டு போய் தேடுகிறாரு. புரியாத போச்சு பத்தியா. ஆகையினால பெருமானை அப்போ என்ன தெரியுதுன்னாக்கா, நம்முடைய கண்களாலே பார்க்க முடியாது. அவரே கண்ணாக காணினல்லால் காண்பாரார். இறைவனுடைய திருக்கண்கள் கொடுத்தால் ஒழிய நாமால் காண முடியாது என்கின்ற ஒரு விஷயம்தான். குழந்தைய போ போ போன்னு சொல்லியிருப்பாங்க. அது எங்கன்னா போட போகுதுனாக்கா, ஆமாம், ஊனக்கண்ணின் உணரார் பற்றி ஞானக்கண்ணில் சிந்தை நாடினோம். அதுதான் உணர்த்த உணர்தல் தான். உணர்த்த உணர்தல் சித்தாந்தத்தில் நமக்கு சாதாரணமாக இருக்குது. அவனருளே கண்ணாக காணினல்லால் காண்பாரார். அதே மாதிரி காண்பாரார் கண்ணுதலாய் காட்டார் காலேன்னு நிறைய செய்திகள் வந்துருக்குது. இது நம்ம சைவத்தில் தான் வரும், சித்தாந்தம் வரும். அப்படிப்பட்ட தந்தையாக இருக்கிறார் என்பது ஒரு குறிப்பாக சொல்லி நகைச்சுவை தோன்ற பெருமான் கூறியதாக கூட நாம் இதை சிந்திக்க முடியும் என்று சொல்கிறார். 10வது பாட்டு நீண்ட தூரம் போக வேண்டியது. திருப்புன்கூர்லேயே அதே 10வது. குண்டு முற்றி கூரை இன்றியே பிண்டம் உண்ணும் பிராந்தர் சொற்கொளேல் வண்டு பாடல் அலரா திருப்புன்கூர் கண்டு தொழுமின் கபாலி வேடமே. வண்டு பாட அலர் திருப்பூர் என்றால் மலர்கள் வண்டுகள் ரீங்காரம் செய்யும்படியாக வாசனையையும் ஒரு வாசனையை அப்படி பரப்பி எங்கிட்ட தேன் இருக்குது வாங்கிட்டு அந்த வெரைட்டி தான் நான் இருந்து கூவி விற்கிறாங்க. பார்த்தா இப்போல்லாம் ஒலிபெருக்கிலே சொல்லி விற்கிறாங்களே 10 கிலோ 7 கிலோ 6 கிலோன்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த மகரந்த இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அழகாக தேன் இருக்குதுன்னு சொல்லி அதுங்களுக்கு தெரியறதுக்காக என்ன பண்ணலாம், வாசனை வருமோ அது மாதிரி சென்று திருப்புன்கூரில் கண்டு தொழுமின் கபாலி வேடமே என்று சொல்லியிருக்காரு. இது என்ன சொல்லிடுறாருனாக்கா, குண்டு முற்றி கூரையின்றியே என்றால் இந்த குண்டு முட்ட மயக்க அறிவினராகிய புறச்சமயத்தார். அவன் கொஞ்சம் கூட சொல்லலாம் கீழாகின்ற தன்மை மிகுந்துன்னு அர்த்தம். குண்டு முற்றி என்றால் கீழான் தன்மை உடையவர். உடம்பு இருந்தாலும் அந்த உடம்பினுடைய பயன் இல்லாதவர்கள் கீழாம் தன்மை மிகுந்து ஆடையின்றி வீதிகளில் பிச்சை கேட்டு பெற்று அவ்வுணவை விழுங்கி வாழும் மயக்க அறிவினராகிய சமணர்கள் கூறும் சொற்களை கேட்காதீர்கள். இது கூட இவ்வளோ தெளிவாக விளக்கம் சொல்லிட்டு அந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு சொன்னார். தேன் உண்ண வந்த வண்டுகள் பாடுமாறு மலர்கள் நிறைந்து. இப்போ ரொம்ப சந்தோஷமாக கேட்டது கிடச்சிட்டா ரொம்ப சந்தோஷமாக பாடுவாங்க. இந்த சின்ன பையனுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் அப்போல்லாம் இல்லை, நீங்கள் எல்லாம் பார்த்துறீங்களா தான் இருப்பீங்க. நான் எங்கள் தங்கச்சிங்களை பார்த்துருக்குறேன். எங்கள் குழந்தைகளை நான் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. என் தங்கச்சி சின்ன குழந்தையாக இருக்கிற போது நான் இருந்ததுனால எனக்கு அந்த பொறுப்பு இருந்தது. நான் ஒருத்தன் தான் 2 பொட்டை பசங்க வளர்ந்தது. அப்போ வரும்போது பார்க்குறபோது அதுங்களுக்கு தேவையானது என்ன கொடுத்துட்டாக்கா அந்த சந்தோஷத்தில் ஹை கட்சிதுன்னு ஒரு குச்சிக்கின்னு குடுன்னு குச்சிக்கணும். அதுங்க அந்த ஆட்டமே எப்படி இருக்குன்னு பார்த்து ரசிக்கணும். தேவையான கொடுத்துட்டா எனக்கு 5 பைசா கொடுன்னு கேட்டாக்கா 10 பைசா கொடுத்து, அப்போல்லாம் அது 10 திருமேட்டல் தெருவில் இருக்கும்போது 5 பைசா தான் ரொம்ப வேல்யூ கொடுத்துட்டு நீ போய் வாங்கிக்கோ. இனி 5 பைசாவுக்குமா நான் எனக்கா வாங்கிக்கணும்? இல்லை, நீ வாங்கிக்க, பரவாயில்ல, முடிஞ்சா அக்கா குஞ்சை தான் கொடுன்னு சொல்லி கொடுத்தாக்கா ஒரு குச்சின்னு அதுங்க போகும் பாருங்க. அதை தான் பழமொழி பெரியவங்க சொல்லுவாங்க, இடுப்பில் காசு இருந்தால் அசப்புல சிரிப்பு வரும்பா. அது ஒரு மகிழ்ச்சி. அதுதான் இந்த வண்டுகள் ஞானசம்பந்தர் வண்டு பாட அலர் திருப்புத்தூர். தன்னிடத்திலே வண்டுகள் தேவையான மதுவை உண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிற போது தான் இந்த பாடலாம் நடக்குமா. அது அப்படியே குறிப்பாக வண்டு பாட அலர் திருப்புன்கூர் கண்டு தொழுமின் கபாலி வேடம்ன்றாரு. இப்போ ஏற்கனவே கபாலி வேடம் என்ன பண்ணுறாரு? பிச்சை எடுக்கிறாரா, சாப்பிட்றாரா? அப்படி ஒரு கோலம் இருக்குதே இல்லையா பெருமானுக்கு? அவங்களும் அதே தானே பிச்சை எடுத்து சாப்பிட்டாங்க. ஆனால் அவங்கள மட்டும் பிச்சை எடுத்து சாப்பிட்றாங்கிறது அவங்க பேச்சை கேட்காதீங்க. கபாலி வேடத்தை மட்டும் தொழுன்னு கொடுக்குறாங்களான்றது ஒரு கிரிட்டிக்ஸ் கேட்குறாருங்க. உரையாசிரியர் இந்த உரையில் அவர் கேட்குறாரு, குற்றாம் தேசி என்ன பண்ணலான்னு கேட்குறாருனாக்கா, இப்போது மயக்க அறிவினராகிய புறச்சமயத்தார் புன்சொல் கேளாதே கபாலியை தொழுமின் என்று சொல்கிறார். அப்போ கபாலி அந்த வேலை தானே செய்கிறாரு. இப்போ ஊர் தோறும் கபாலம் ஏந்தி பிச்சை எடுக்கிறார் இல்லையா, அவரை தொழுங்கன்னு சொல்கிறாருன்றதுக்கு குண்டு அறியாமை இழிந்த தன்மை கூரையின்றி இந்த 3ம் இருக்கிறவர் யாரு? அவங்க சமணர்கள். ஆனால் இந்த கபாலிக்கு அதெல்லாம் இல்லை.
அதனால் அவங்களுக்கும் இவருக்கும் ஒன்றும் இல்லை. அதனால் அப்படி இந்த கபாலி கூரையின்றி என்பது கிடையாதுனது. கூரையின்றி திகம்பர கூரையின்றி இருப்பாங்கன்னாங்க. அவங்க கூட திகம்பர இதில் இருக்கிறாங்க, சில சமணர்கள் இருக்கிறாங்க. பிண்டம் உண்ணுதல் என்றால் சுவைத்து மென்று தின்னாது. பிண்டம் துண்ணா எப்படி தெரியுமா? சுவைத்து மென்று தின்னாது, அப்படியே முழுங்கத்தான். கவலம் கவலமாக போட்டு உருண்டுவது தான் பிண்டம் தின்னுதல்னு பேர். நம்ம பிண்டம் வைக்கிறதுன்ற போது என்ன பண்ணுவோம் தெரியுமா? நல்ல உருண்டி இப்போ பார்த்துப்பீங்க. அது அந்த சடங்கு எந்த நடந்தாலும் அதெல்லாம் நடக்கும். அதான் ரைட், அது அப்படி சொல்லிட்டாங்க. ஏன் அதை நம்ம அது மாதிரி உண்டை கட்டிலாம் இல்லை. பிண்டம் உண்ணுதல் என்பது ஒன்று உண்டு. அதை மென்று விழுங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது அவங்களுக்கு அப்படியே சமர்ப்பணமாக கொடுத்து விடுறோம். நம்ம பெரியவங்களெல்லாம் சில நேரத்தில் பிண்டம் வச்சு தான் சொல்லுவோம். அதனால் அதான் சொல்லுது. அடுத்தது மாட மல்கு மதில் சூழ் காழிமண் சேடர் செல்வர் உறையும் திருப்புன்கூர் நாட வல்ல ஞான சம்பந்தன் பாடல் பத்தும் பரவி வாழ்மீனே. இப்போ எல்லாம் வாழ்ந்துதாங்கிறாங்க. ஆனால் அந்த பாடல் பத்தும் பரவி வாழ்ந்தா அதுதான் வாழ்க்கை. எல்லாரும் வாழ்கிறாங்க. ஆனால் பாடலை பற்றி பரவி இருக்கின்ற வாழ்வு நன்றாக இருக்குன்னு ஞானசம்பந்தர் அவ்வளோ அழகாக சொல்கிறார். மாடங்கள் நிறைய பெற்றது. மல்குதல் என்றால் நிறைந்திருத்தல். மாடங்கள் நிறைய. ஒரு ஊர் தான், ஒரு வீடு தான் இருக்கும். தளம் போட்ட வீடு இருக்கவே இருக்காது. நாங்கள் சின்ன வயசில் மதுராந்தகம் இப்போ போனால் எப்படியோ இருக்குது. மதுராந்தகம் பக்கத்தில் மருதாடுன்னு ஒரு ஊர். அந்த ஊரில் போனாக்கா எல்லாம் கூரை வீடு தான் இருக்கும். பாரத பிரசிங்கார் எப்படி தங்கணும்? நான் தங்கிக்கிறியா, நீங்கள் இரு தங்குறியா எனக்கு தலையான்னு எங்கள் அப்பா சொல்லுவார். ஐயா எங்களுக்கு தளம் போட்ட வீடாக கேட்க முடியல, 2 வீடு தான் எங்கள் ஊரில் தளம் போட்ட வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது 63, 62 எப்படி இருந்தது பாருங்க. ஆகையினால இந்த ஆனால் திருப்பூன்கூரில் எப்போ சொல்கிறார் இவர்? சொல்லுகின்ற 7ஆம் நூற்றாண்டு தொடக்கம், 6ஆம் நூற்றாண்டு கடைசியில் ஞானசம்பந்தர். 6ஆவது நூற்றாண்டினுடைய கடைசி, தட் இஸ் 675 சொல்கிறார். எவ்வளோ மாடம் மல்கு திருப்புன்கூர் சொல்கிறார். மாடம் மல்கு மட்டும் இல்லை, பாதுகாப்பலுக்கு மதில் சூழ்ந்து இருக்கிறது. பாண்டிய நாட்டு உள்ளே இரவிலே வேற யாரும் நுழைய முடியாதான் மதுரை மாநகரில், பாண்டியனுடைய ஆட்சியில். அந்த அரசுடைய ஆட்சி சொல்லுவார். திருவிழாவில் போனால் தெளிவாக சொல்லுவார். சீல் வச்சுட்டு வந்துடுவாங்களாம், இலச்சினை வச்சு. சாமி என்ன பண்ணாரா அவருக்கும் தெரியாத இவன் மேலே பக்தி வச்சுக்கிற ஒரு சோழ மன்னனை கூப்பிட்டாந்து தரிசனம் கொடுத்து அனுப்புறதுக்காக சீலை உடச்சி இட்டுன்னு வந்துட்டாரான். அவன் வாடான்ட்டு கோயிலுக்கு இவரே கூப்பிட்டு வந்து தன்னை தரிசனம் காமிச்சாரான். நீ வந்த வழியே போடான்ட்டாரான். போகும்போது கூடவே போய் சீல் வைக்கிற போது தவறுதலா விடை இலச்சினை வச்சுட்டாரான். திருப்பியாட படம் விடை இலச்சினை இட்ட படலம். 30, 31 ஆமாம், 31, 30லேருந்து 32 வரும்னு நினைக்கிறேன். விடை இலச்சனை இட்ட படலம்னு பேர். சாமி எப்படிலாம் செஞ்சிருக்கார் பாருங்க. அது செஞ்சிட்ட பிறகு காலையில் எழுந்து போய் திறந்து பார்க்குறான். என்னடா விடை இலச்சனை இருக்குதுன்னு பார்த்தான். உடனே குதிரை எடுத்துட்டு அந்த வாசிகள் போய் பாடுறான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது புராணத்துக்கு நம்ம போகலாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நகரங்கள் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது. நம்ம நாடு உள்ள ஒரு ஈ காக்கா நுழைய முடியாது. எவ்வளவு பாதுகாப்பு உடையதாக நாட்டில் நம்ம இருந்துருக்கோம். அகழியில் கொடுக்கணும்னு ஓடி வரான், தொட்டான். அகழியில் ஓடி வரான் சார், எதிரி தொத்தினா வரான். 2 பேரும் குதிக்கிறாங்க. பாண்டியன் குதிக்கிறான் அவன் நாட்டு அகழிலேயே. அவன் மேலே வந்துடுறான். ஏன்னா அகழியில் எங்கெங்கே வழி இருக்குது, எங்கெங்கே போனால் எப்படி மூழ்கி வரலாம் எப்படின்றது பொறிகள் இருக்கிறது என்ன சொல்லி இவன் தேடி வந்துடுறான். பின்னால் விழுந்த சோழன் தெத்தின்னு வந்தவொடனே நம்ம புடிச்சிடலான்னு சொல்லிட்டு குச்சான் பாருங்க. அவன் போய் ஒன்றா விழுந்தவன் எழுந்து போயில சோழனை மடுவில் வீழ்த்திய படலம். இந்த சோழனுக்கு இலச்சனையும் மாற்றி வச்சு கூப்பிட்ட கடவுள் அவனையே மடுவில் வீழ்த்திருக்கிறாருன்னா நல்ல புத்தி இருந்தாக்கா சரி சார். இந்த சோழனும் பாண்டியனும் எப்படி இருந்தாங்க? நல்ல திருவிளையாடல் புராணம் படிக்கிறது. நாங்கள் திருவிளையாடல் புராணம் ஓடிக்குது எங்ககிட்ட. அதனால் நான் இதில் அவ்வளோ ஞாபகமாக சொல்லியிருக்கிறேன். அந்த அளவுக்கு பெருமான் எப்படிலாம் செஞ்சிருக்கிறார் பாருங்கள். அப்போது அந்த மாடம் மதில்லாம் இருந்ததுன்னு நீங்கள் சொல்கிறார் பாரு திருப்புன்கூரில். அடுத்தது திருப்புன்கூர் அந்த ஊரை பற்றிலே இருக்கின்ற மாடம் மல்கு மதில் சூழ் காழி. சாரி, இது 2, 3 செய்தி சீர்காழிக்கு. அப்படிப்பட்ட வளங்கள் பொருத்ததாக இருக்கின்ற சீர்காழி. இப்போ எப்படி சீர்காழி இருக்குன்னு தெரியல. சமீபத்தில் போய் பார்த்து எனக்கு ஞாபகமே இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அறக்கட்டளையில் போனதான் 3 முறை போனேன் அவர் கூடவே. இப்போ சீர்காழி போய் பார்த்தாக்கா அந்த அளவு சிறப்பாக இருக்குது. எல்லாமே டிராஃபிக் ஆகி போச்சு. இப்போ எங்கே போனாலும் என்ன வீடு இருக்குதுன்னு எல்லாம் பார்க்க முடியல.
மாடம் மல்கு மதுசூழ் காழிமன் சேடர் செல்வர் உடையும் திருப்பன்கூர். சேடர் செல்வர்னு இருக்குது பார்த்தீங்களா. மதில்கொள் சூழ்ந்த சீர்காழிப்பதிக்கு தலைவராயும் எதையும் நாடி ஆயவல்ல ஞான சம்பந்தன் என்றால் ஞான சம்பந்தன் எல்லாவற்றையும் நாடி ஆயக்கூடிய தன்மை உடையவர்கள். நாடவல்லன்றது பார்த்தீங்களா. நாடவல்லன்னா கிடைச்சதை பெறக்கூடியதாக இல்லை, எதை விஷயம் வந்தாலும் அதை என்ன பண்ண நாடி. ஒரு இவர் சொல்லுவார் பாருங்க திருவள்ளுவர், நோய் நாடி அது தணிக்கும் வாய் நாடி. அப்போ நாடுதெல்லாம் என்ன அர்த்தம், அவர் கிட்ட போயின்னு அர்த்தம் இல்லை, ஆராய்ந்துன்னு அர்த்தம். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செயல். அப்போ இந்த நாடி என்கின்ற அங்கே என்ன வருதுன்னா அது நாடினா அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஆய்ந்து. அப்போ அதாவது எதையும் பெருமான் ஞானசம்பந்தர் நாடவல்ல ஞான சம்பந்தன். அவர் என்ன பண்ணுறாருன்னாக்கா சேடர் செல்வர் உரையும் தீர்ப்புன்னு கூட சொல்கிறார். இப்போ முதல் வடியில் மாடமல்கு மதில் சூழ் காழிமன் நாடவல்ல ஞான சம்பந்தன் சேடர் செல்வர் உரையும் தீர்ப்புன்கூர் பாடல் 10 பறவை வாழ்வினர். இப்படி ரெண்டாவது வரியை ஒன்றா சேர்த்துக்கணும், மூணாவது வரையும் நாலாவது வரையும் ஒன்றா சேர்த்தோம்னா சரியாகணும். சேடர் செல்வர் உரையும் தீர்ப்புன்கூர் சொல்கிறார், அந்த பெருமான் இருக்கிற இடம் சொல்கிறாரு. இந்த பதிகத்தை ஓதி வாழலாம் என்கின்ற செய்தி சேடருக்கு முன் உரைத்தாங்கு உணர்க. சேடர் என்றால் அனைவருக்கும் பாதுகாவலாக இருப்பவர்கள், அனைவருக்கும் நமக்கெல்லாம் பாதுகாவலாக இருக்கின்ற பெருமான். அவர் செல்வர் என்றால் அவர்கிட்ட தான் செல்வம். செல்வர் கடலேற்றும் செல்வம், செல்வமே இல்லை, செல்வர் வாழ் தில்லை சிற்றம்பலமேயன். அப்போ செல்வர் யார்? சிவபெருமான் தான். உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வம் என்ன செல்வம்னாக்கா, செல்வம்னா அதான்டா செல்வம். செல்வேன் செல்வேன் என்று சொல்லுகிற செல்வம்னா செல்வம் அல்ல, செல்லாது இருந்து கொண்டு இருக்கின்ற செல்வம், நீடு செல்வம், நிலைத்த செல்வம். தம்மை வழங்குகின்ற அடியவர்களெல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் வாரி வாரி கொடுத்தாலும் குறையாத செல்வம் பெருமானிடத்தில் இருக்கிறது, அருட்செல்வம். பொருட்செல்வம் பூரியார் கண்ணுல, அருட்செல்வம் தான் பெருமான்கிட்ட இருக்குது. அந்த செல்வம் தான் சொல்கிறாரு. அப்படிப்பட்டவர் 10 படிக்கலான்னு சொல்கிறாரு. இந்த பிராந்தர்னு ஒரு 10வது பாட்டில் ஒரு இருக்குது பாருங்கள், அது ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. பிராந்தர்னு சொல்லி வருக பாருங்க. அதனால் மயக்க அறிவினர். கபாலி வேடம் கண்டு தொழுவின் என்றால் நக்க உருவமும் பலி உண்ணுதலும் ஒத்திருப்பினும் அவர்கள் மயக்க அறிவினால் ஆதலின் அதில் மயங்காதீர்கள் என்பது அடிகளது கபாலி வேடமே இருக்கலாம்னு சொல்லி நான் ஏற்கனவே அந்த செய்தி சொன்னேன். அதை நான் மறுபடியும் ஒரு வாட்டி மறந்துட்டு போன எழுதி வச்சிருக்கிறேன். அடுத்தது திரு சோற்றுத்துறை. வேகமாக போயிடும். சோற்றுத்துறை சென்று அடைவோமேன்னு சொல்கிறாரு. நம்ம இன்னைக்கு சேற்றுத்துறை நிச்சயமாக முடிச்சிடணும். சோற்றுத்துறையை பற்றி பெரிய புராணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். ஞானசம்பந்த பெருமான் ஊர்வ தலையாத்திரை செய்து கொண்டிருக்கிறார். திருக்கண்டியூர் வீரட்டானம், திருக்கண்டியூர் வீரட்டானத்தலம், அதை தொழுகிறார், பதியம் பாடுகிறார். அங்கிருந்து புறப்படுகிறார். காவிரியாறு நுரையுடன் பாய்கின்ற வளம் பொருந்தியதாக இருக்கின்ற சோற்றுத்துறையினை சென்று அடைந்தார். இதுதான் இதனுடைய குறிப்பு. சரி, இவர் எப்படி சார் அதில் போய் அடைந்தார் என்ற போது சேக்கிழார் சொல்கிறார். இது அந்த ஊருக்கு போகும்போதே இங்கே தான் கொஞ்சம் தொலைவு போனால் சோற்றுத்துறை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சோற்றுத்துறை என்கின்ற தலம் இந்த பக்கத்திலே. சரி, ரைட். நான் ஒரு ஐயா கொடுத்தாருங்களா செட்டியார்? ரைட், வாட் செட்டியார்ட்டு ஒரு வேலை நேற்று விட்டுருந்தேன், அது சேர்ந்து. இந்த சோற்றுத்துறையை போய் சென்று அடைவோன்றது சில தலங்களிலே நம்ம பார்க்குறபோது பெரிய புராணத்தில் தொடர்பு பார்க்குறபோது தெரியும். சில தலங்களிலே இருந்த இடத்துலேருந்து அங்கே போய் சாமி எதிர போய் தரிசனம் பண்ணிட்டு பாடுவார். சில இடங்களே தரிசனம் செய்து கொண்டே பாடுவார். சில இடங்களிலே அந்த ஊரை பார்த்த உடனே பாடுவார். இப்படி அங்கங்கே அந்த சிச்சுவேஷன் பார்க்குற போது, அந்த வரலாற்றில் பார்க்குற போது தான் தெரியுது இங்கே என்ன பண்ணுறாராம். சோற்றுத்துறைக்கு சென்று போகலாமே, சோற்றுத்துறை சென்று அடைவோமே, சோற்றுத்துறை சென்று அடைவோமே என்று பாடிக்கொண்டே சென்று சோற்றுத்துறையினை அடைந்தார். அந்த குறிப்பு இங்கே சேக்கிழார் கொடுக்குறாரு. அப்பர் சோற்று துறை சென்று அடைவோம் என்று. இதை பார்த்தீங்களா, இது பெரிய புராண பாட்டு நான் படிக்கிறது. இப்போ பெரிய புராண பாட்டு இந்த ராகத்துக்கு ஏற்றுற அளவுக்கு தக்கறாங்க. ஆமாம், அது ஒரு புக்கு ஒன்று இருக்குமா எங்கிட்ட, ஜெராக்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏன்னா கிடச்சிருக்கா எத்தனை பாடம்? அது நான் ஒரு முறை உங்களுக்கு கொடுத்தேன், நான் உங்களுக்கு கொடுக்கலையோ, ஒரு முறை ஜெராக்ஸ் எடுத்து கிடச்சிது. நம்ம சென்ற முறை நடந்த வகுப்பில் ஒருத்தர்கிட்ட அந்த புக்கு இருந்தது, வாங்கி நான் 2 காப்பி எடுத்து ஒரு நகல் நான் வச்சு ஒன்று அந்த தம்பி கொடுத்தேன் கூட இருக்கணும். அதில் பெரிய புராணத்திலே பண் அடைவு, பெரிய புராணத்திலே எங்கெங்கே பண்ணு கொடுத்துருக்கிறாரு என்ற செய்தியெல்லாம்
அந்த பாடலோட அந்த பண்ணில் இருக்கிற ஒரு பாடலையும் குறித்து இந்த பாடலையும் குறித்து அருமையாக எழுதி கொடுத்துருவாங்க. அது இல்லாத இன்னும் அரிய செய்திகள்லாம் இருக்குது. கிட்ட 26 பக்கம் இருக்குது. நான் ஒரு காப்பி உங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நீங்கள் அதில் உள்ள நுழைஞ்சி இருக்கிறதுனால உங்களுக்கு தேவைப்படும். நான் கொடுக்குறேன். நான் வாய்ப்பு அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது அப்பர் சோற்று துறை சென்று அடைவோம் என்று ஒப்பில் வன் தமிழ் மாலை ஒருமையால் செப்பியே சென்று சேர்ந்தனர் சேர்விலார் முப்புறம் செற்ற முனைவர் கோயில் முன். அந்த ராகத்திலேயே அருமையாக தக்க ராகத்திலேயே பாடியிருக்கா. பார்த்தீங்களா? இதெல்லாம் சேக்கிழாருடைய ஒரு பாடுற போது இப்படியே பண்ணி நம்ம சிறப்பாக பாடுறோம். ஆனால் இன்னொருத்தர் பண்ணாருங்க, இந்த இவர் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம தருமபுரம் சார். அவர் பண்ணல, நம்ம ஏதோ இருக்கிறத கண்டுபிடிச்சா அதே இருக்குதுன்னு பாடுறோம். எந்த பாட்டு பாடணுன்னு வந்தாலும், எந்த பதியத்தை அவர் பாடுவதாக இருந்தாலும், அந்த பதியத்தை சேக்கிழார் எப்படி பாடுகிறாருன்னு சொல்லி அந்த ராகத்திலேயே பாடி சுத்தாங்கமாக பாடுவார். சில நேரத்தில் பண்ணாங்கமாக பாடுவார். பாடி அப்புறம் அந்த பண்ண ஆரம்பிப்பார் சார். அது அவர்கிட்ட ஒரு தனி சிறப்பு. அது நம்ம சில நேரங்களில் நிறைய கேட்கறது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த சேர்விலார் சேர்ந்தார் பார்த்தீங்களா, செப்பியே சென்று சேர்ந்தவர். இந்த 3 வரைக்கும் அதான் சொல்கிறார். பெருமானை சென்று அடைவோம் என்று சொல்லிக்கொண்டே பெருமான் நடந்தார்னாரு. சரி, சேர்விலார் முப்புறம் செற்ற முனைவர்னு பாருங்க. இந்த சேர்விலார் முப்புறம் செற்ற, இந்த சேர்விலாரை சேர்ந்தனர். சேர்ந்தார் யாரு? நம்முடைய ஞானசம்பந்தர் போய் சேர்ந்தார். சேர்விலார் முப்புறம் செற்ற முனைவர். சேர்விலாரை அடுத்த வரைக்கும் சேர்த்துக்கணும். சேர்விலாதவர் என்று வந்தால், சேர்விலார்னா யாருன்னா ஒத்து வராதவன் அர்த்தம். ஒத்து வராதவர்களாக இருக்கின்ற, உலகியலுக்கு ஒத்து வராதவர்களாக இருக்கின்ற அரக்கர்களுடைய முப்புறங்களை எரித்தவராக இருக்கின்ற பெருமானுடைய ஆலயத்தின் முன். தமிழ் எவ்வளோ அளவு தெளிவாக. சரி, அப்புறம் அந்த பதியினை எப்படி போனாராம்? அழுந்திய நினைப்பாகிய ஒருமைப்பாட்டு உணர்வுடன் பதியினை நோக்கி நினைந்து அடையும் வழியில் அருளிய சிறப்புடைய திருப்பதிகமாகும் குறிப்பிட்டுறாங்க. இப்போ நாம் கூட போகிற போது கோயிலுக்கு போகிறோம்னா, இப்போ நம்ம போகிற போது அது மாதிரி சில சிலங்கள் நம்ம எங்கள் டூர்லாம் போனாக்கா மைக்கு கையில் கொடுத்துருவாங்க. போகிற போது அந்த ஊருக்கு போகிறோம், இப்படி தான் பாடிக்கினே போனார் ஞானசம்பந்தர்னு, அங்கே பதியத்தில் பாடுற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு நல்ல தெரிவிப்பு. அப்புறம் சொல்லார். இது பாட்டு பெரிய புராணத்தில் 2252வது பாடல், ஞானசம்பந்தர் புராணத்தில் 354வது பாடல். அதுக்கு அடுத்த பாட்டு பாருங்க. சோற்றுத்துறை போனார். போன பிறகு அங்கே ஒரு பதியம் பாடினாரானா இல்லை, ஒரே பதியம் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. தொல்லை நீள் திரு சோற்று துறையுரை செல்வர் கோயில் வளம் கொண்டு, உடனே போனார், கோயிலை வளம் கொண்டார், உள்ள தரிசனம் பண்ணார். தேவர்கள் அல்லல் தீர்க்க நஞ்சு உண்ட பிரானடி, தேவர்களுடைய அல்லலை நீக்குவதற்காக நஞ்சத்தை உண்டவராகிற பிரானடி எல்லையில் அன்பு கூற இறங்கினார். இந்த கூறன்னு ஒரு சொல்லு இருக்கு பார்த்தீங்களா? கூற என்ற சொல்லுக்கு ஒருமுகப்பட்டு வணங்குதல்னு பேர். நம்மளாம் அப்படி வணங்குறோமான்னு பார்த்துக்கணும். இந்த ஞானசம்பந்தரும் வணங்கினார், நாமளும் வணங்கணும்னா வணக்கமா? அது கூற வணங்கியது என்றால் ஒருமுகப்பட்டு சிந்தனை நிந்தனுக்கு ஆக்கி, இதான் அந்த கூரை என்ற சொல். அப்படி வணக்கம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி அவர் வணங்கினார், அவன் செய்து காமிச்சார். அதனால் அடுத்தது தல விளக்கத்தை பற்றி பார்க்கணும்னா, சோற்றுத்துறை காவிரி தென்கரை தலங்கள் 127 கூட்டல் 1. இப்போ காவிரி தென்கரை நல்லா 127 போட்டுருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒன்று கிடைச்சிருக்கு நமக்கு. 127 போடணும்ல, 128ல் 13வது தலம் இது. அந்த வரிசைப்படியில் வருது. கண்டியூருக்கு அருகிலே இருக்கிறது. திருவையாற்றிலிருந்து அந்த ஊருக்கு செல்லலாம். இறைவர் ஓதவனேஸ்வரர், தொலையாச்செல்வர்னு கூட சொல்லுவாங்க. சோற்றுத்துறை நாதர்னு பேர். 3 பேர் குறிப்பிடப்படுகிறது. ஓதவனேஸ்வரர், தொலையாச்செல்வர், சோற்றுத்துறை நாதர். இறைவி அன்னபூரணி, ஒப்பிலாம்பிகை. அன்னபூரணி, ஒப்பிலாம்பிகை மூவரும் பாடிட்டு இந்த இடத்துல 3 பாடல் பெற்ற தலம் சோற்றுத்துறை. சோற்றுத்துறை என்பதற்கு உணவு கிடைக்கும் என்பதற்கு பற்றி ஒரு இடத்துல ஒரு குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ஊரை பற்றி சொல்கிற போது. ஆனால் அது எனக்கு ஒன்றும் சிறப்பாக படலை. அது தற்காலிகத்தில் இருக்கிற செய்தி. அது அது ஒரு வரலாறு கொடுத்துருவாங்க. சோற்றுத்துறை ஊரில் தலபுராணம் எழுதுகிற போது எப்படி எப்படியோ எழுதிடுறாங்க. ஆனால் அது ஒன்றுமில்லை. சோற்றுத்துறை என்றால் சோறு என்பது வீடு பேரு. வீடு பேரை அடைவதற்காக பெருமானை வணங்கி அடைவதற்கு வழி. சோற்றுனா எங்கே வேணாலும் போயிருக்கலாம். அந்த காலத்தில் ஞானசம்பந்தர் காலத்தில் சோற்று ஏன்னா கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா இருக்குதானே அங்கங்கே மடங்களை போட்டு அரசர்கள்லாம் வர்றவங்களுக்கு உபசரிக்கிறதுனே தனியாக வச்சிருந்தான். அது இல்லை, தங்குவதற்கு. இல்லை இல்லை,
அப்படின்றது அது இது சரி இருக்கு. அதாவது பலவிதமான ஆய்வுகள் இருக்கிறது. இது வந்து அது மாதிரி இருக்கணுன்றதுல வருபவர்கள் எல்லாரும் அடுத்த ஏற்பது இகழ்ச்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம ஏன் அடுத்தவங்க கிட்ட போகணும் அப்படின்னா வந்தவங்களுக்கு வருவாருன்னு. இப்போ நீங்கள் பல்லவர் பாண்டியர் வரலாறுலாம் பார்க்குற போது, சோழர்கள் வரலாறுலாம் பார்க்குற போது போட்டுனா மடாலயங்களை சிறப்பித்தல், வருபவர்களுக்கு கொடுப்பதுக்குன்னு தனியாக ஒரு இடங்கள் வச்சு வேறு வேறு பேரில் வச்சு ஊர் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு தன்மையில் வச்சுருந்தாங்க. நம்ம அந்த ஆய்வு இப்போ போகலாம், அப்புறம் பார்த்து சொல்லுவாங்க. இந்திரன், சூரியன், கௌதமர் வழிபட்டது. கௌதமர் சில இடங்களில் நிறைய வழிபாடு செஞ்சிருக்காரு. அதில் இது ஒன்று. இறைவனை நம்பி வழிபடும் அடைவருக்கு வேண்டியவை எல்லாம் கொடுப்பான் என்பதுதான் இந்த தல குறிப்பு. வேண்டியது எல்லாம் கொடுப்பான். சோறு என்பதற்கு சோறும் கொடுப்பான், உடையும் தருவார், அதே நேரத்தில் நல்ல கதியும் தருவார். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா கதி தேவையில்லை. இப்போ நமக்கு உணவு, உடை, உறைகள் இதெல்லாம் தேவை. அதனால அதுக்கப்புறம் பின்னால் நம்ம கடைசியிலும் தேவையான உயிர் போய் அடைய வேண்டியதுக்கு உண்டான நல்ல கதியையும் கொடுப்பார்னு சொல்றாரு. எல்லாம் கொடுப்பார் என்பதுதான் அந்த தலத்தினுடைய குறிப்பு. சோற்றுத்துறை என்பதனுடைய குறிப்பாக கருதப்படுகிறது. சிறந்த இதில் அந்த தல புராணத்தில் ஒரு குறிப்பு போயிருக்காங்க. ஒருத்தர் சிவபக்தனாக இருந்தாராம். அவன் பேர் அருளாளனா. குறையாத சோற்று கவளம் அட்சய பாத்திரம் கொடுத்து அள்ளினாராம் பெருமான். அவனுக்கு ஒரு அட்சய பாத்திரம் கொடுத்து இதை வச்சு நீ யாருக்கு ஒன்றாலும் தர்மம் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு பெருமான் கொடுத்தாராம். பசித்திருந்த யாவருக்கும் உணவளித்து மகிழ்ந்திருந்தான். ஆதலால் ஊர் சோற்றுத்துறை எனப்படுகிறது என்று அந்த தல குறிப்பிலே கூறப்பட்டிருக்கிறது. இறைவன் சோற்றுத்துறைநாதர், இறைவி அன்னபூரணி சொல்லிட்டேன் ஏற்கனவே. பாடல் ஒன்று. செப்ப நெஞ்சே நெறிகொள் சிற்றின்பம் துப்பன் என்னாது அருளே துணையாக ஒப்பர் பெருமான் ஒளி வெண்ணீற்று அப்பர் சோற்று துறை சென்று அடைவோமே. எந்த செயலையும் செய்யறதுக்கு முன்ன யாருன்னா பேசிக்கினே வரணும். யாருக்கிட்டும் பேசின்னு வரலன்னாக்கா, நாமளா பேசின்னு வரணுன்னாக்கா, நாமளா பேசி வரும்போது அவனா பேசின்னு வளரின்னு வர்றதில்லை. அவன் யாருக்கு சொல்லின்னு வர்றாரா? தன் மனத்துக்கு சொல்லின்னு வரான். ஞான சம்பந்தத்தில் அப்படிதான் சொல்லின்னு வந்தார். இப்போ நீங்கள் இந்த சோற்றுத்துறை என்பதற்கு இந்த விளக்கெல்லாம் பார்த்தோமே, ஞான சம்பந்தம் எந்த பொருளில் சொன்னார்? இந்த முதல் பாட்டிலே சொல்லிடுற பாருங்க. செப்ப நெஞ்சே நெறிகொள் சிற்றின்பம். நெஞ்சே நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சிக்கா. நெறிகொள் சிற்றின்பம், சிற்றின்பமாக இருக்கின்ற வழிகளிலே சென்று தன் முனைப்போடு யான் துய்ப்பேன் என்னாது. அப்படின்னா தெரியுது, சோறுன்னு அர்த்தம் ஏற்றோம்னாக்கா, இந்த சோறு அர்த்தம் ஏற்றோம்னாக்கா சிற்றின்பத்தில் அடங்கி போகுது. மனசே உலகத்திலே கிடைத்ததாக இருக்கின்ற சிற்றின்ப சேட்டைகளிலே போய் நான் அதை அனுபவிப்பேன் என்று நினைக்காத. எவ்வளோ பெரிய தத்துவமான பாடல் பாருங்க. துப்பன் என்றால் நான் அதை துய்க்கப் போகிறேன் என்று என்னாது. அதுதான் உண்டால முடியும். உங்ககிட்ட இருக்கிற 5 புலன்கள் கொடுத்துருக்கிற அந்த புலன்களினால நீ இதுதான் தூக்க முடியும். நெஞ்சே அந்த புலன் வழியிலே போய் உலகியல் இன்பத்திலே நாடாத என்று நினைக்காதே. என்னாது, அதுக்கு ஒரு துணை ஒன்று போகணும். நீ நல்ல வழிக்கு போனோம்னாக்கா அருளே துணையாக, பெருமானுடைய திருவருள் உனக்கு துணையாக இருக்க வேண்டும். அதனால ஒப்பர் பெருமான் ஒளி வெண்ணீற்று, ஒப்பர் பெருமான் ஒளி வெண்ணீற்று அப்பர் சோற்று துறை சென்று அடைவோமே. ஒளி வெண்ணீற்று அப்பர், பெருமானுக்கு பேர் சொன்னோம் இல்லையா? அது வெண்ணீற்று அப்பர் என்கின்ற பெயரிலே இந்த தலையிலே சோற்றுத்துறை தலத்திலே வீட்டிருக்கின்ற பெருமானுடைய திருவடியை சென்று அடையலாம். வா, நீ இந்த சிற்றின்ப சேஷ்டையிலே போகாத. என்ன அருமையாக சொல்லிக்காது. அந்த ஒரு பக்குவம் எவ்வளோ அளவு கொண்டு போகிறோம்னா அப்போ சோற்றுத்துறைக்கு அவ்வளோ திறப்பு இருக்கிறது. நெஞ்சே முறையான சிற்றின்பத்தை, அந்த சிற்றின்பம் கூட முறையான சிற்றின்பமே வேணான்றார் அவர். நம்ம சிற்றின்பத்துக்கு இப்போ என்னென்ன நடக்குது? ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு குழந்தைக்கு ரிட்டையர்ட் ஆகிட்ட ஒரு ஆசிரியர் தாளாளராக இருக்கிறாருன்னா அவர் அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதை பாராளுமன்றத்தில் 3 வாட்டி சொல்கிறார், சட்டமன்றத்தில் 3 வாட்டி சொல்கிறாங்க. கேவலமாக இருந்தது. மேம் இதை பார்க்குறது போய் திருப்பி சொல்லிக்கிறாங்க. முறையான சிற்றின்பத்தைன்றதுக்கு, முறையான சிற்றின்பத்தையே நீ அளவாட இருக்கணும்னு சொல்லிட்டு ஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு. துய்ப்பேன் என்னாது அருளே துணையாக நுகர்வேன். அதை அனுபவிப்பதை கூட என்ன பண்ணணும்? பெருமான் திருவருளால் கிடைச்சி. ஏதோ கேட்குறோம், போய் நினைக்கிறோம், பரவாயில்லப்பா இன்னைக்கு ஏதோ நம்ம
இந்த சாதாரணமான அவ்வப்பொழுதாக இல்லாமல் இந்த 1.5 மணி நேரம் தவப்பொழுதாக போச்சு. எல்லாம் ஐயா திருவருள், அவருக்கு பெருமான் திருவருளால் அவர் செய்கிறாருன்னு நினச்சும் போகணுமா வேற. அதனால் அந்த நினப்பு எதுவுமே அப்படி தான் இருக்கணும். சாம்பார் நல்லா இருந்தது, எங்கள் வீட்டுக்காரி வச்சா பிரமாதமாக இருக்குன்னு நினைக்காத. இன்னமும் பெருமான் கருணையினால இன்றைக்கி நல்லா அமைஞ்சு போச்சு. இன்றைக்கி நல்லா அமைஞ்சு போச்சுனாக்கா சிக்கல் பலது வரும், மனசில் நினச்சிக்கோன்னு. ஏன்னா எல்லா நாளும் நல்லா இல்லையான்னு ஒரு கொஸ்டின் வரும். அங்கே தமிழ் பார்த்து பேசுகிற போது பார்த்து பேசணும். ஆகையினால சோற்றுத்துறை செல்லுங்க. அதனால் சொன்னா பெருமானுடைய திருவருளால் நினைக்கின்றேன். சிற்றின்பத்தை அனுபவிப்ப ஞானசம்பந்தர் நான் இது சுந்தரர் தானே செஞ்சார். சற்று கூட எதையும் நான் அனுபவிக்கிறேன் என்று இல்லாமல் நம்ம சைவத்துடைய தத்துவமே அதுதான். எல்லாத்துக்கும் சிவார்ப்பணம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த சிவார்ப்பணத்தை சொல்கிறதுக்கு ஐயரு கூப்பிட்டாந்து 4 வச்சு பணம் வச்சு அவர் வாயால் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் சொல்ல வைக்கிறது. நம்மளே சொல்லிடுவோமே, இறைவா உன்னுடைய திருவருளால் கிடைத்ததுன்னு சொல்லி போனால் நம்ம எவ்வளோ பெரிய இடத்துக்கு போகிறோம். அதுதான் சொல்கிறாரு, என்னாது அருளே துணைவாக என்று கூறினால் இறைவர் அதனை ஏற்பர். பாருங்க, எந்த உயிரானது அனுபவிக்கிற சிற்றின்பாக இருந்தாலும் எந்த நன்மையாக இருந்தாலும் உன்னுடைய திருவருளாலேயே இதான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டே இருப்பேனால் பெருமான் அதை கட்டாயமாக ஏற்றுக்குவார். அதான் சொல்றார், ஒப்பர். ஒப்பர்ன்றதுக்கு அதான் சொல்ற, நெஞ்சமே நீ சிற்றின்ப சேட்டை அன்னைக்கு சுணுகர்த்தான் ஆகணும், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அதுக்கு தானே பெருமான 2 பேர் மனைவியோடு உட்கார்ந்து இருக்கிறாரு. உலகியல் இன்பத்தை நம்ம போனால் தானே நம்முடைய வினை கழிவதற்காக இருக்கிறார் இல்லையா? ஆகையினால் அதை அனுபவிக்கும் போது கூட பெருமானுடைய திருவருளால் இது கிடைத்தது. நாட் ஒன்லி இந்த சிற்றின்பம் என்று சொல்லும்போது இது மட்டும் நினைக்காதீங்க. சிற்றின்பம் என்பது புலன்களால் அனுபவிக்கிற அத்தனை இன்பத்தையும் கருதுகிறது. நல்ல ஸ்வீட்டு சாப்பிட்டாலும் சரி, நல்ல உணவு சுண்டாலும் சரி, நல்ல கருத்தை கேட்டாலும், இதெல்லாம் நீ கேட்குறீங்க திருமுறையில், இந்த இன்னும் பெருமான் திருவருளால் ஒரு நல்லது கிடைச்சிதுப்பா அப்படின்னு நினச்சின்னு போனீங்கன்னாக்கா அதுதான் நம்முடைய உயிரி பெறுவதற்கு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போனேன் தெரியுமா? அதுக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு போன தெரியுமான்னாக்கா தீர்ந்து போச்சு. அதுதான் நீங்கள் பெருமானுடைய திருவிழா இருக்கணும். அவர் ஞானசம்பந்தர் அப்படியே சொல்லின்னு போகிறாரு பாருங்க. அவர் யாருன்னா சொன்னால் கோச்சிக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நெஞ்சிக்கு சொல்லின்னு போகிறாரு. இறைவன் அதனை ஏற்பர். அதான் ஒப்பர். ஒப்பர் ஒப்பர் இன்னொருக்கு பார்த்தீங்களா? அந்த 2வது ஒப்பருக்கு என்ன பண்ணுறது பாருங்க. பெருமான் அதனை ஏற்பர். அத்தகைய பெருமான் ஒளி பொருந்திய திருவெண்ணீற்றை அணிந்து மேனியராய். ஒப்பர் ஒப்பர் பெருமான் ஒளி வெண்ணீற்று அப்பர். அவர் திருநீற்றை முழுவதுமாக பூசிக்கொண்டு இருக்கிற பெருமான். அதனால்தான் அவர் ஒளி வெண்ணீற்று அப்பராக இருக்கிற பெயரையே அங்கே இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இதுக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறார் பாருங்க. நெறிகொள் சிற்றின்பம் துய்ப்பன் எண்ணாது அருளே துணைவாக செப்ப ஒப்பர் ஒப்பர் என்று முடிவு செய்க. அது மாதிரி செய்யவங்க தான் ஒப்பர். பெருமானும் ஒத்துப்பார், அவங்க தான் சிறப்பான தன்மை உடையவராக கருதப்படுவார்கள் என்கின்ற 2 வீட்டு அந்த ஒப்பர். இல்லறத்தானுக்கு ஓதிய முறை. இல்லறத்தில் இருக்கிறவங்க அதெல்லாம் இப்போ எல்லாரையும் சாமி அழைக்க முடியுமா? முடியாது. பெருமானுடைய கோலங்களிலே குடும்பத்திலையும் இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாரு. அது இல்லைன்னா முடியாது. இம்மையே தரும் சோறும் கூரையும் இதெல்லாம் பெருமான் நமக்கு ஏன் கொடுக்குறாரு? அதனால் பெருமான் எல்லாத்தையும் கொடுக்கத்தான் காத்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா முடிவு அந்த கொடுத்துருக்காரு இல்லையா? அடுத்தது புந்தி பண்ணி செல்ல அவர் நம் சிறுமை கண்டு இகழமாட்டார். இதெல்லாம் இருக்குதே, இதெல்லாம் போய் அனுபவிக்கிறது பற்றி அது நினைச்சாக்கா, உன்னுடைய திருவருளாலே தூக்கின்றேன்னு நினைச்சாக்கா நம்முடைய சிறுமை தான் அது. புலர்சாஷ்டிக்கு நம்ம அடங்கி போகிற சிறுமை தான். இருந்தாலும் பெருமான் உன்னுடைய திருவருளாலே இன்னைக்கு இதில் நான் தூக்கிறேன்னு சொல்லிட்டாக்கா அவர் என்ன பண்ணுவாருன்னா இதை குற்றமாக கருத மாட்டாராம். நம்முடைய செயலாக இருந்தால் தன்னுடைய செயலாக ஏற்றுக்கொள்வார். இது இவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்காருங்க. ஒளிவெண்ணீற்று அப்பர் என்பது தொலையா செல்வர் என்பது இந்த கோயிலுடைய இருக்கிற பெருமான் திருநாமத்தை நினைவூட்டியது. ஒரே பாட்டை 2 சொல்றாங்க. ஒப்பர் ஒப்பர் பெருமான் ஒளிவெண்ணீற்று அப்பர் சோற்றுத்துறை இருந்தால் இந்த பெருமானுடைய பெயரை இங்கே சொல்லியிருக்கிறார் என்ற செய்தி. ஒப்பர் ஒப்பர் என்பது தமக்குத்தானே ஒப்பானவர். தமக்குத்தானே ஒப்பன், அவருக்கு வேற யாரும் ஒப்பு கிடையாதான். அது ஏற்றுக்கொள்வார். 2 ஒப்பர் வருது இல்லைங்களா? ஒரு ஒப்பருக்கு அது ஏற்றுக்கொள்வார். அவ்வாறு சொன்னால் எந்த உயிரானது அந்த நினைவோடு இருக்கிறதோ அந்த உயிரினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வார். அவர் ஒப்பர். அவர் எந்த விதமான ஒப்பு யாரும் இல்லாதவர், தனக்குத்தானே ஒப்பு இல்லாதவர். அதனால் அந்த ஒப்பு உடையவர் பெருமான் என்பதும் தமக்குத்தானே ஒப்பானவற்றை பொருள் என்பதும் காண்பார்கள். அப்படி ஒரு சொருள் சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது என்று அதையும் கூத்துட்டார். ஏன்னா அந்த உரையாசிரியர் ரொம்ப நழுவி போவாங்க. இவர் வருவார் சிவச்சந்திரன் பேச்சை கேட்கணும். இங்கே வரப்போறாரு, அங்கேயும் சித்தாந்தம் இதுக்கு வரப்போறாரு. ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அவரை பார்த்து கேட்டு. அவர் சொல்லுவார். ஆமாம்,
தொலையா செல்வர் என்று சொன்ன நெறிகொள். நெறிகொள் என்றால் இப்போ நெறிகொள் என்பது கூட சிவச்சந்திரன். நெறிகொள் என்பது நம்ம அனுபவிக்கிறத நம்ம நினைக்கிறோம் பாருங்க. நெறிகொள் சிற்றின்பம் சொல்றாரு பத்தியா. இந்த உலகத்திலே நான் புலன்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் கூட அனுபவத்தின் கூட கூட வகுத்தான் வகுத்தை அல்லாது வகுத்தான் வகுத்த வழியல்லால் கோடி தொகுத்தானும் துய்த்தலை இதுன்னு எல்லாம் பெருமாளுடைய திருவுருளே நடக்குது தான். அது விதித்தால் தான். இவ்வளோ செய்தியை சொல்லிடுற சின்ன பாட்டுன்னு நினச்சோம். எங்கன்னா பாலும் நெய்யும் தயிரும் பயின்று காடி தோலும் நூலும் துதைந்த வரை மார்பர் மாலும் சோலை புடைசூழ் மட மஞ்சை ஆளும் சோற்று துறை சென்று அடைவோமே. பாலும் நெய்யும் தயிரும் பயின்றாடி அது பொருளே சொல்ல வேண்டியதில்லை. பெருமான் அதை மகிழ்ச்சியாக பாலையும் நெய்யையும் தயிரையும் விரும்பி, பயின்று என்றால் விரும்பி, விரும்பி புலித்தோலும் முப்புரி நூலும் பொருந்திய மலை போன்ற விரிந்த மார்பு பெருமானுக்கு இருக்கிறது. தோலும் நூலும். இந்த தோலும் நூலும் என்பது தோல் என்பது புலித்தோலையும், நூலும் என்பது முப்புரி நூலையும் குறிக்கின்றது விளங்குகின்ற பெருமான். அந்த ஊரில் அந்த சோலை இருக்குது பாருங்க. மாலும் சோலை என்பது, மாலும் என்றால் நிழல் மிகுதியான இருக்கின்றது. மாலும் என்றால் நிழல் மிகுதியாக இருக்கின்ற சோலைக்கு மாலும் சோலை. சோலைனாலுமே நிழல் இருந்தால் தான் பிரயோஜனம். மாலும் சோலை என்றால் நிழல் மிகுதியான. அசோகர் பாலத்தர் பாடம் படிக்கிற போது சொன்னோம். சாலை முழுவதும் சாலை ஓரங்களிலே பயணிகள் சிறப்பாக செல்வதற்காக மரங்களை நட்டார். இல்லைங்க, அசோக மரங்கள் நடல சார், நிழல் தரும் மரங்களை நட்டார் சார். இது அசோகரை பற்றி சொல்லும்போது, எல்லா மன்னரை பற்றி சொல்லும்போது ஜெனரல் பாயிண்ட். சாலைகள் அமைத்தார், மரங்களை நட்டார். இப்போது சிறப்பு என்ன என்றால் மரங்களை வெட்டினார். ஆனால் சொல்கிற போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மரத்துக்கு 100 மரங்கள் நடுகிறேன்னு சொல்லுகிறார்கள். நடுவதில் குறைவில்லை, பாதுகாக்கவில்லை. அதுவும் மரங்களும் வரவும் மாட்டேங்குது சார். சும்மா இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ பார்த்தா நட்டு எங்கள் கிரவுண்டில் ஒரு 50 மரங்களை நட்டாங்க சார். தவறாது தண்ணி ஊற்றுறாங்க. எல்லாம் ஆற்றுங்கரையில் தான் இருக்குங்க, ரொம்ப தொலைவு இல்லை, வேகவதி ஆற்றுங்கரையில் தான் இருக்குது. ஆனால் அந்த மரம் என்னமோ வரவே மாட்டேங்குதுங்க. தான் சொன்னேன், மரம் நடுறது விழாவுக்கு வந்து இருந்த அமைச்சரோ மந்திரியோ வட்டார தலைவரோ யார் வந்தாங்க நட்டாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. இவங்களே நட்டாங்களோ தெரியல. அந்த பக்குவம் இல்லாதவங்க செஞ்சிட்டாங்கன்றது அது கிடைக்கட்டும். இப்போ பாருங்கள், மாலும் சோலை என்றால் நிழல் தரக்கூடிய மிகுதியாக இருக்கின்ற சோலை. அடுத்தது ஆளும் சோற்றுத்துறையா. இந்த மஞ்சை மயில், மஞ்சை என்றாக மயில். ஆளும் என்றால் அசையும் ஒலி. ஆளும் என்பது 2 பொருள் இருக்குதுங்க, அசைதல் ஒலித்தல். அந்த குயில் மயில் ஆலமான் கன்று துள்ள வரி கண்டை பாய, அதானே திருக்காதாரத்தில் நான் பாட்டு முதல்ல நான் பாட போனால் அது ஒரு 3 நிமிஷம் ஓடி போடும், ஒரு பாட்டு போயிடும் எனக்கு. அதாவது மயில் ஆல மான் கன்று துள்ளன்னு, இந்த மயில்கள் அசைய. இந்த ஆலை என்பது 2 சொல்கிறார் பாருங்க, அசைதலும்னாக்கா நடனமாட. அதே இன்னொன்று பொருள் தான், ஆகவே மகிழ்ச்சியோடு இருக்கிற போது அவைகள் ஒலியும் செய்கின்றன. அதனால் இந்த ஆலை என்பதுக்கு 2 சோலை இருக்குது. அப்படிப்பட்ட திருப்புன்கூர் என்று சொல்கிறார். மாலும் சோலை என்பது இன்னொன்று இருக்குங்க. இந்த மாலும் என்பதுக்கு நான் என்ன சொன்னேன், நிழல் மிகுதியாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாலும் என்றால் மயக்கக்கூடிய தன்மை செய்யும். அங்கே போனாலுமே என்ன செய்யறோன்னே தெரியாது. மால் 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 என்பது மால் மயக்கம், மால் என்பது மயக்கம். ஆளும் என்பது ஒலிக்கும் என்கிற தன்மை இருக்கிறது. அடுத்து செய்யர், செய்ய சடையர் விடையூர்வர் ஓணு. செய்யர் செய்ய சடையூர்வர், சடையர் விடை ஊர்வர் கைகொள்வேலர் கழலர் கரிகாடர் தையலால் ஓர் பாகம். எவ்வளோ சொல்கிறார் பாருங்க சாமி, அடுக்கின்னு வர்றாரு பாருங்க இந்த பாட்டில். ஒன்றும் சொல்கிறேன், செய்யர் சிவந்த திருமேனி உடையவர், செய்ய சடையர் செய்ய நிறமுடைய சடைய உடையவர், விடை ஊர்வர் சொல்ல வேண்டியதே இல்லை, விடை மீது ஆரோகணித்து செல்பவர், கை கொள்வேலர் கையிலே வேலை உடையவர் என்றால் வேல் என்பது எந்த படைக்கும் பொதுப்பெயர். வேலர்னா வேலா வச்சுக்கிறார் இல்லையப்பா, மழுத்தானே வச்சுக்கிறாருன்னா வேல் என்பது மரபிலே இலக்கியங்களிலே சொல்லப்படுகின்ற ஆயுதத்துக்கு பொறுப்பெயர். பெருமான் கையில் மழுதான் வச்சு. கைகொள் வேலர் கழலர் வீர கடலை அணிந்தவராக இருக்கிறார். கரிகாடர்
பிணங்களை எல்லாம் கரிவர் ஆகும்படியாக எரியிட்டுகின்ற காற்றினை இடமாக உடையவர் தையலால் ஓர் பாகமாக தையலை என்கின்ற ஒரு பகலே உமையொரு பாகமாக இருப்பவர் வெம் ஐயர் அதான் எம் ஐயர் சோற்று துறை அப்படிப்பட்டவர். அவர் மட்டும் இவ்வளோ சொல்லினே வந்து அவர் யார் தெரியுமா? எம் ஐயர். அப்போ தெரியுதா? பெருமான் வேற, மனசு வேறாங்க. மனசு தான் நான் சொல்கிறோமே இல்லை, சொல்கிறவர் இவர். யாரு சொல்கிறார்? நெஞ்சம் என்பது தனியாக இருக்குது. எம் ஐயர், நம் ஐயர் சொல்லலை. நம்ம ஐயர்னு சொல்லிட்டா அது கூட சேர்த்து மாதிரி ஆகிடும். நீ வேற நான் வேற தான், நீ சிற்றின்பத்தை ஓடுற. எம் ஐயர், எமக்கு ஐயராக இருப்பவர் தலைவர். ஐ என்றால் தலைவர், தலைவராக இருப்பவர் சோற்று துறை சென்று அடைவோமே. அந்த இடத்துக்கு நம்ம போகலாமே. வேல் என்பது சூலம், கரிகாடர் சுடுகாட்டில் நடிப்பவர். நான் சொல்லினே வந்துட்டேன். வீரக்காடு உடையவர் சொல்லிட்டேன். பிணிகொள் யாக்கை உடையீர் இன்னும் சொல்றார் பாருங்க. இது நான் அருமையாக சொல்றார் பாருங்க, மக்களுக்கு தூக்கி சொல்றார். பிணிகொள் ஆக்கை உடையீர். சாரி, பிணிகொள் யாக்கை ஒழிய பிறப்புடீர். ஒழிய ஒழிய. ஓ, நான் பத்தியா நான் அதை எழுதிருப்பது அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டாங்க. சரி சரி. பிணிகொள் ஆக்கை ஒழிய ஒழிய பிறப்புடீர். இப்போ பிறப்புளியர்னு சேர்த்துங்க. முதல்ல யாருக்கு சொல்றாரு? இந்த பிறப்புளியர் முன்ன வச்சுங்க. பிறப்புளீர், பிறவிலே பிறந்து இருக்கிற அத்தனை பேரும் பிறப்புளீர் பிணிகோள் ஆக்கை ஒழிய. இந்த பிறப்பு வந்து போச்சு, உடம்பு வந்து போச்சு, ஆனால் திருப்பின்னு உடல் வந்துனா நீ தப்புலாம் செய்யணும். மறுபடியும் தப்பு செஞ்சாங்க அடுத்த பிறவி வரும். ஆகையினால இதிலிருந்து மீனமன்னா பிணி கொள்வதாக இருக்கின்ற இந்த யாக்கை உமக்கு ஒழிய வேண்டும் என்ற நினைப்பு இருப்பீர்களானால் நான் சொல்றதை கேளுங்க. என்ன செய்யணும்? துணிகொள் போரா துளங்கு மழுவாளர். துணிகொள் என்றால் துணிக்கக்கூடிய தன்மை உடையவராக இருக்கின்றவர் அவர். துளங்கு மழுவாளர். துணிகொள் போர் ஆர் துளங்கு மழுவாளர். துணிகின்ற, அதாவது துணிக்கின்ற தன்மை உடையதாக இருக்கின்ற, கூர்மையை உடையதாக இருக்கின்ற, போர்களிலே வெற்றியை தரக்கூடியதாக இருக்கின்ற மழு ஆயுதத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற பெருமான். மணிகொள் கண்டர் அடையாளம் சொல்றாரு பாருங்க. சாமி போய் கும்பிட்றா, சிவபெருமானை துண்டான்ல. இங்க என்னமோ நீங்க பாக்குற போது லிங்கமா தான் உனக்கு தெரியும். எல்லா கோயிலும் லிங்கமா தான் தெரியுது. சாமி எப்படி தெரிஞ்சுக்கிறார் பாருங்க. மணிகொள் கண்டர், திருநீலகண்டத்தை உடையவராக இருப்பவர். அது மட்டுமல்ல, மணிகொண்டர் மேய ஆர் பொருள் அந்த பெருமான் வீற்றிருக்கின்ற. மேய என்றால் வீற்றிருக்க. எங்க இருக்கிறாரு? ஆர் பொழில் அணிகொள் சோட்டு துறை. ஆர் பொழில் என்றால் ஆர்ப்பரிக்கின்ற, நிறைந்திருக்கின்ற, அதிகமாக இருக்கின்ற, செறிந்திருக்கின்ற, எப்படி வேணாலும் சொல்றேன். ஆர் பொழில் பொழிலார் கட்சி. எழிலார் சோலை பொழிலார். பொழிலார் என்றால் பொழில் நிறைந்திருக்கின்ற அர்த்தம். ஆர் பொழில் அணிகொள் சோற்று. இந்த பொழில்களே மிக்க அழகாக அமைந்திருக்கின்ற சோற்று துறை சென்று அடைவோமே. நேற்று பதிவும் என்னை பதிவும் நிறைய இதில் வந்து சோலைகளை தான் சொல்லினே வர. அணிகொள் சோற்று துறை சென்று அடைவோமே. அந்த சோற்று துறை போய் எவ்வளோ கூட. இப்போ வந்து நம்ம 2 பேரும் போகலாம் வான்னு கூட்டும் போறாரு பாருங்க. இந்த பதியத்தை நம்ம உண்மையிலேயே உட்காந்து பாடுற போது, இப்போ பாடிக்கினே இருந்தாங்க ஒரு நாளைக்கு சோற்று துறைக்கு டூர் போகிற போது போய் சேர்ந்துடும். நம்மளா இப்போ இங்கே இருக்கிற பாடினா சோற்றுத்துறைக்கு போகலாம். ஆனாலும் பெருமாள் நான் சோற்றுத்துறை இப்படி தான் இருக்கிறேன்னு காமிச்சாலும் காமிப்பார். நீங்கள் வர முடியலையா, நினைக்கிறியா, எந்த ஊருக்கு போகலாமான்னு ஞானசமுத்திர பாட்டை பாட்டி இப்படி தான் இருக்கிறேன்னு ஒரு தரிசனத்தை கொடுப்பாரு. அடுத்தது கண்டத்தை விட சொல்லிட்டு, பிறையும் அறவும் புனலும் சடை வைத்து. பொருளே சொல்ல வேண்டும் உங்களுக்கு நல்லது. பிறையும் அறவும் புனலும் சடை வைத்து மறையும் ஓதி மயானம் இடமாக. மறையும் ஓதி என்றால் வேதத்தையும் ஓதக்கூடிய தன்மையுடையவர். மயானம் இடமாக, சுடுகாடு இடமாக இருப்பவர். உறையும் செல்வம் உடையார். இடமாக உறையும். என்னையா இதெல்லாம் சொல்றதை போட்டு பார்த்தாக்கா ஒன்றும் பணக்காரன் போட்டுக்கிற நகையா தெரியலையே. எல்லாம் சொல்லிருந்தாங்க. அப்படிலாம் நினைக்காத. சுடுகாட்டில் இடமா இருக்கிறான்னு நினைக்காத. செல்வம் உடையார், நல்ல செல்வாக்குடையவர் அவரு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற செல்வம் அருள் செல்வம். வாரி வாரி யாரெல்லாம் கேட்டவங்களுக்கு கொடுக்கணும்னு அவர் யார் கொடுக்கணும்னு நினைக்கிறார் அவங்களுக்கு தான் கொடுப்பாரு. அவர் நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கணும். நினையுமா நினையே நம்ம நினைக்கணும். அவர் நம்மளை பற்றி நினைக்கிற மாதிரி நினைக்கணும்.
கட்சியில் என்ன எனக்கு எப்படி நினைக்கிறேன்னு தெரியாது, நான் எப்படி நினைக்கணும்னு நினைக்கிற மாதிரி நீ எனக்கு நினைக்கின்றார். ரொம்ப சாமர்த்தியமாக மாணிக்கம். நினையுமா நினைவு. எவ்வளோ ஞானி. உரையும் செல்வம் உடையார், அவர் இடமாக உரையும் செல்வம் உடையார் எங்க இருக்கிறாரு? காவிரி அறையும் சோற்றுத்துறை சென்று அடைவோமே. சோற்றுத்துறை சொன்னாரு, ஊருனாரு, வளம் சொன்னாரு. அந்த ஊர்ல இவ்வளோ மரம் சொல்லிங்கிறீங்களையா, சோலை இருக்குதுன்னீங்களே, எப்படி வந்ததுன்றதுக்கு அவரே சொல்றாரு அடையாளம். ஏன்னா காவிரி அறையும், காவிரியானது ஓசையுடன் அறைதல் என்றால் ஓசை எழும்படியாக மோதுது. சாதாரணமாக மோதனாக போதாது, ஓசை எழும்படியாக அலைக்குள் ஒலி எழுப்பும்படியாக மோதுகின்ற வளப்பம் நீர் வளம் இருக்குது. அதனால தான் இத்தனை பாட்டில் சொன்ன அத்தனை சோலைகளும் அங்கே இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணமாக சொன்னார். அடுத்தது சொல்றது சரி. அடுத்தது துடிகளோடு முழமும் விம்மவே பொடிகள் பூசி புறங்காடு இடமாக படிகள் பாணி பாடல் பயின்றாலும் அடிகள் சோற்று துறை சென்றடைவோமே. இருந்த செய்திகளோட எக்ஸ்ட்ரா ஒரு செய்தியெல்லாம் கொடுக்குற பாருங்க. துடிகளோடு முழவும் விம்ம. இந்த துடி முழவும் என்பதெல்லாம் ஒலிக்கருவிகள், தோற்கருவிகளே சேருது. பொடிகள் பூசி திருப்பெருமான் திருநீற்றை நிரம்ப அணிந்து புறங்காடு இடமாக, புறங்காட்டில் இருக்கிறார் சொல்ல என்ன பண்ணிக்கிறாருன்னு கேட்கறதுக்கு சொல்றாரு. அங்கே வாடுறாருப்பா, அவருக்கு தோற்கருவிகளாக முயங்குகின்றது. படிகொள் பாணி, இந்த பாணி பாடல் என்றால், பாணி என்பது தாளம்னு பேர். பாணி என்றால் தாளத்தை குறிக்கிறது. படிகொள் பாணி பாடல் பயின்றால் தாளத்துக்கு ஏற்ப பாடலுக்கு அதிலே ஆடுகிறாராம். இப்போ பாட்டுனாலுமே தாளத்தோடு இருக்கணும்னு அர்த்தம். அடிகள் அப்படி பெருமான் சோற்றுத்துறையில் இருக்கிறார், அவரை நாம் சென்று அடைவோம். அடுத்தது துடி என்பது உடுக்கை, நல்லா தெரியும். துடியை தான் உடுக்கை தான். மரங்காடுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது சுடுகாட்டுக்கு மரங்காடு, அரங்கு கூத்து மேடை. சரி. சாடிக்கா சரிம்மா, வண்டி வெட்டுச்சா? சரி போயிட்டோம். ரைட். சாடி காலன் பாய தலைமாலை சூடிமிக்கு சுவண்டாய் வருவாதாம் பாடி ஆட பரவுவார் உள்ளத்து ஆடி சோற்று துறை சென்று அடைவோமே. இந்த பாட்டை ரொம்ப நல்ல கருத்து சொல்றாரு சார். என்ன குறிப்பாருங்க, அவர் ஆடுறாருன்னு சொன்னேன், எப்படி ஆடுறாருன்னு போன பாட்டில் சொன்னேன். ஆனால் நீ கூட பாடி ஆடுப்பா. இந்த சொல்றாரு பாருங்க. சூடி சாடி காலன் மாலை தலைமாலை சூடி. பெருமானை எப்படி வருவாராம்? சாடி காலன் மாலை தலைமாலை சூடி. காலன் மாலை சாடியவர் நல்லா தெரியும், மார்க்கண்டேயருக்காக. அவர் என்ன பண்றார்? தலைமாலை சூடி கொண்டு இருக்கிறார். சுவண்டாய் வருவார். என்ன சுவண்டு நான் பின்னால் விளக்க சொல்றேன். அவர் வருகிறார், சிறப்பாக வருகிறார். தாம் பாடி ஆடி. யார் அடியார்களா எப்படி பண்ணுமா? பெருமாளை பாடலும் ஆடணும், நாம பரவணும். பாடணும், ஆடணும், பரவணும். பெருமாளை பரவுதல் என்றால் வழிபாடு. அந்த வழிபாடு செய்வதற்கு ஒரு முறையாக இருக்கிறது, பாடுதலும் ஆடுதலும். இவ்வாறு சென்றால் அவருடைய உள்ளத்துல நாடி வருவாராம் பெருமான். பாத்தீங்களா? யார் பாடி ஆடி பெருமானை பரவுகிறார்களோ அவர் உள்ளத்தை நாடி வருவார். தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்து அவர் நம்மையும் மாற்றுவார்கள். பார்த்தீங்களா? ஆடிப்பாடி அண்ணாமலை, இந்த பாட்டுடைய கருத்து அப்படியே ஆடிப்பாடி அண்ணாமலை கைத்தொலை ஓடி போனது உள்ள வினைகளே. அப்ப ஆடிப்பாடி அண்ணாமலை தொழில் கொண்டு போய் ஆடிப்பாடி அண்ணாமலை தொழுது தேடி சென்று திருத்தடி ஏத்துமின் நாடி வந்து அவர் நம்மையும். இந்த பாட்டுடைய அதான் பொருள் இருக்கிறது. இந்த இடத்துல சுவண்டுன்னு ஒன்று பார்த்தீங்களா? பொருத்தமான அர்த்தம். சுவண்டா என்றால் பொருத்தமாக. பரவுவார் என்றது பரவுவார் உள்ளத்து ஆடின்னு இதனுடைய எக்ஸாக்ட். பரவுவார் உள்ளத்தாடி. யார் தொழுகின்றார்களோ அவர் உள்ளத்திலே பெருமான் இருந்து நிறைவு செய்வார். அடுத்து பெண்ணோர் பாகம் உடையார் பிறை சென்னி கண்ணோர் பாகம். கரெக்டா? சாடி காலன் மாலை தலைமாலை சூடி சுவண்டாய் சொன்னேன். அதான் சொன்னேன். சாடி காலன், காலன் சொன்னேன் மார்க்கண்டேயருக்காக. காலனை சாடி, மார்க்கண்டை சாலை காடி அவன் அழியும்படியாக, காலன் மாளும்படியாக அப்படிப்பட்ட பெருமான் தலைமாலை சூடியவராக இருக்கிறார். சுவண்டாய் வருவார் என்றால் அவர்களுக்கு அடியவர்களுக்கு பொருத்தமாக வருவார்.
தாம் பாடி ஆடி பாரு. யார் அவர்கள் அவரை பாடி ஆடி பணிகின்றார்களோ அவருக்கு வருவார். அதுதான் வந்து திருவண்ணாமலை பதிகத்தை சொல்லி விளக்கம் சொன்னாங்க. ரைட். அடுத்தது பெண் ஓர் பாகம் உடையார் பிறை சென்னி கண் ஓர் பாகம் கறந்த நுதலினார். ரெண்டு சொன்னார் பாருங்க. நெற்றி கண்ணு மறைச்சி வச்சுங்கிறாருன்றார். எப்போ பார்த்தாலும் தெரியாது, போன்றது அது வந்தாலுமே ஆபத்து, அது சும்மா வராது. ஆகையினால பெண் ஓர் பாகம் உடையார் பிறை சென்னி, அது சென்னியில் பிறை இருக்கிறது. கண் ஓர் பாகம், கண்ணு ஒரு கண்ணு பாகத்தில் அது என்ன ஆயிருக்குதான் கறந்து ஒரு பகுதியிலே கண்ணு கறந்து மறைத்து வைத்திருக்கின்றார். அந்த கண்ணை மறைத்து வைத்திருக்கின்ற நெற்றியை உடையவராக இருக்கின்றார் என்ற நுதற்கண்ணர்னு பேர். என்னாது அரக்கன் எடுக்க, பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் சற்று கூட நினைக்காம தேர் ஓட்டி வந்து கூட சொன்னா அதையும் கேட்காம என்னாது அரக்கன் எடுக்க, அந்த மலையை நான் பெயர்த்தி வச்சுட்டு போறேன்பா, நவுத்தி வச்சுட்டு போறேன்பான்னு எடுக்க ஊன்றிய அண்ணல், அவன் அழியும்படியாக ஊன்றியவராக இருக்கிற அண்ணல் அந்த பெருமான் சோற்றுத்துறையிலே இருக்கிறார். அவரை சென்று நாம் அடைவோம். பிறை சென்னி, பிறை அணிந்த சிரம். எண்ணாது என்றால் பின்வரும் நிலைமையை ஆராயமாலும் ஒரு அர்த்தம். எண்ணாதுன்னா எண்ணி துணிக கருமன்னு சொல்றான் இல்லையா, எண்ணி துணிகன்னா இது இந்த கருமத்தின் செயலினுடைய விளைவுகள் என்ன என்று ஆராய்ந்து அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்கின்றார்ல, அதே பொருள் தான் அங்கே. எண்ணாது, அவன் அதை பற்றி சற்று கூட சிந்திக்காமல் பின்னால் பின் விளைவுகளை பார்க்காமல் செய்தான் என்றார். தொழுவார் இருவர் துயரம் நீங்கவே அழலாய் ஓங்கி அருள்கள் செய்தவர். தொழுவார் இருவர் துயரம் நீங்கவே அழலாய் ஓங்கி அருள் செய்தனா, அவங்க துயரம் வரும்பாடு அழலாய் ஓங்கினாராம். அதுக்கப்புறம் என்ன செய்தாராம், அருள் செய்தார். அழலாய் இருக்கிற போது அவங்க ஒரு நாளாவது கண்டுபிடிக்க முடியாதுன்னு பார்த்தாங்க. பிறகு அவர் தொழுத உடனே என்ன பண்ணாங்க, அருள் செய்துட்டார். அதுதான் அந்த வரி தான் அங்கே சொல்றார். விழவார் மருகில் விதியால் மிக்கயம். விழவுகள் என்றால் விழாக்கள், விழவு ஆர் என்றால் விழாக்கள் நிரம்ப நடக்கின்றதாக இருக்கின்ற அப்படிப்பட்ட ஊரிலே மருகில் விதியால் மிக்க எம் எழிலார் சோற்று துறை சென்று அடைவோம் என்றால், இவர் விதியால் மிக்கவர் என்றால், விதி என்றால் வேத விதிகள், வேத விதி வேதங்களினுடைய விதிகளுக்கு ஏற்ப வீற்றிருக்கின்ற பெருமான். கோயிலெலாம் அந்த வேத விதிப்படி நிறுத்தி வைச்சிருக்கிற கோயில்கள் அவ்வளோ இருக்குது. அந்த கோயில்களே வீற்றிருக்கிற பெருமான் அந்த சோற்றுத்துறையை நாம் சென்று அடைவோம் என்ற. விதியார் மிக்க என்றால் விதிப்படி பெருமான் வீற்றிருக்கிறார் என்றால் அந்த விதிப்படி ஆலயங்கள் சொல்ல வேண்டும். இன்னைக்கு கோயில் கட்டத்துக்கே அந்த ஆலயங்கள் விதி எங்கே போச்சுன்னு தெரியல. அடுத்தது வந்துட்டோம். கோது சாற்றி திரிவார் ஆமன்குண்டர் ஓதும் ஓத்தை உணராது எழு நெஞ்சே. அப்போ மனசு அப்படியே பின்னால் போய்கினே இருக்குதான். சமணர்கள்லாம் கோது என்றால் குற்றம், கோது என்றால் குற்றம். கோது சாற்றி, குற்றமுள்ள சொற்களையே சாற்றுதல் என்றால் சொல்லுதல், வெளியிடுதல். திரிவார், எப்போ பார்த்தாலும் அதே பேசிக்கின குற்றமுள்ள சொற்களையே சிந்தித்து சிந்தித்து சொல்லுகின்றவர்களாக இருக்கின்ற குண்டர் ஓதும் ஓத்தை, ஓத்து என்றால் சொற்கள் அர்த்தம். வேத ஓத்து என்று சொல்வார்கள், வேதங்களுடைய சொற்கள். ஓத்து என்றால் சொற்கள். நம்ம அதை ஏதோ தவறாக நினைக்கிறோம். ஓத்து என்பது திரு ஓத்தூர்னு இருக்கு பார்த்தீங்களா. வேதங்களுடைய சொற்கள், வேதங்களுடைய பொருளாக இருக்கின்ற ஊர்னு திரு ஓத்தூர். ஓதுகின்ற ஊருன்றதுல வேதங்கள் சொற்கள் ஓதப்பட்டதாக இருக்கின்ற ஊர், வேதங்களே வழிபாடு செய்த ஊர். அதனால தான் திருவோத்தூர்னு பேர் வந்தது. உணராது எழு நெஞ்சே, நீ அதை மனதான் அந்த பேர் அவங்களுடைய சொல்லலாம் நீ கேட்காத. இவங்கெல்லாம் எப்படியா கோது ஓத்து ஓதுகிறார், குற்றமுள்ள சொற்களை சொல்லுகிறார். அதனால் நீ கேட்காத. நீதி நின்று நினைவார் வேடமாய் ஆதி சோற்று, நீதியை நின்று நினைக்கின்ற தன்மை உடையவர்கள் வீற்றிருக்கின்ற வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஊரிலே பெருமான் ஆதி வேடமாக வீற்றிருக்கின்றார். அவர் இருக்கின்ற சோற்றுத்துறை சென்று அடைவோம். மனசு எவ்வளோ அழகாக சொல்லிட்டே போறார் பாருங்க. நல்ல நல்ல கருத்துக்கள் இதுதான். நெஞ்சே குற்றங்களையே பலகாலம் சொல்லி திரிபவர்களாகிய சமண குண்டர்கள் ஓதுகின்ற ஓத்தை என்றால் அறிய முடியாது, வேதத்தை முடியாது. அவங்களும் அதை வேதம் தான் சொல்றாங்க. ஓத்து என்றால் வேதம்னு ஒரு பொருள் இருக்கு. அவங்களும் அதை என்னன்னு சொல்றாங்க, எங்களுடைய வேதம், எங்கள் வேதத்துக்கு கேளுனாக்கா அந்த வேதம் சரியான வேதம் அல்ல. சிவாகம நெறியில் நின்று நினைப்பவர் கருதும் திருவுருவோடு வெளிப்பட்டு இருக்கிற பெருமான் இருக்கிறார் பார்த்தீங்களா.
சிவா ஆகம முறைப்படி செல்லுகின்ற தன்மை அந்த தன்மையில் இருக்கிற ஊருக்கு தான் நீதி நின்று நெய்வார். நீதியால் கட்டப்பட்ட ஆகம விதிப்படி கட்டப்பட்ட ஆலயத்திலே வீற்றிருக்கிற பெருமான், ஆகமங்களை அடிப்படையாக உள்ள இடமாக இருக்கின்ற இந்த ஊரிலே வீற்றிருக்கிற பெருமானை நின்று சோற்றுத்துறையை நாம் சென்று அடைவோம் என்று சொல்றாரு. கோதுனா குற்றம் சொல்லிட்டு ஓதுகின்ற அவங்க கூட வேதம் தான் பேர், பீடக வேதம் பேர். அவங்க பிடக வேதம் சொல்லுவாங்க. பிடக வேதம் அதுங்களும் வேதம் தான் அவங்க பேரில் சொல்லுகிறாங்க. அந்தன் சோற்று துறையும் ஆதியை சிந்தை செய்மின் அடியராயி நீர் சொல்லிட்டார் பாருங்க. ஆதியாக இருக்கின்ற சோற்றுத்துறையிலே இருக்கிற பெருமானை மனசிலே சிந்தையிலே சென்று நினைக்க வேண்டும் என்று யாரு சொன்ன பாட்டுது? மனசுக்குன்னு நான் பேருக்கு சொல்லி வரேன். என் மனசுக்கு நான் அப்பப்போ ஒன்னொன்னு தித்தி பார்த்த அடியராயி நீர், எவரெல்லாம் சிவன் அடியார்கள் என்று இருக்கின்றார்களோ அடியார்களாக இருக்கிற அத்தனை பேரும் அந்தன் சோற்று துறை எம் ஆதியை சிந்தை சென்மின், இப்படி கூட வச்சுக்கலாம். சிந்தை செய்தால் அடியாராகலாம். அடியார்களெல்லாம் சிந்தை செய்யுங்கள். அடியாராயிட்டீங்கன்னாக்கா நீங்க அப்புறம் சிந்தை செய்யுங்களேன். சிந்தை செஞ்சாதான் அடியார் ஆக முடியும். ரெண்டும் ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி. இது இல்லைன்னா அது வராது, அது இல்லைன்னா இது வராது. அடியனானே அது மட்டுமல்ல, இதை பாடிவர் யாரு? சந்தம் பாடி ஞான சம்பந்தன். சந்தத்தை பாடுவதிலே வல்லவனாக இருக்கின்ற ஞான சம்பந்தன். வந்தவாறே புனைதல் வழிபாடே. ஞான சம்பந்தன் எவ்வாறெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அந்த வந்தவாறே என்பது இவை இறைவன் திருவுள்ளத்திலே இருந்து வந்ததுன்னு சொல்றார். ஞான சம்பந்தத்துடைய வாயிலே வரல. இந்த சொற்கள் எல்லாம் ஞான சம்பந்தன் வாய் வழியா வந்தது. ஆனால் அது யாரு உணர்த்த வந்துதான்? பெருமானுடைய திருவருளாலே வந்தது. எவ்வளவு அழகா எழுதியிருப்பார். பாடி பரவுதலே என்பது, வந்தவாறே என்பது இவை இறைவன் திருவுள்ளத்து நின்று உணர்ந்து எழுந்த உரைகள் என்பதை விளக்கியது. ஆகையினால நீங்கள் எல்லாம் இது அதே மாதிரி பெருமானுக்கு இவர் பாடியபடியே பெருமானுக்கு புனைதால் அதுதான் சிறந்த வழிபாடு. ரொம்ப அருமையான செய்திகளை இந்த துறையில் இருக்கிறது. அடுத்தது இருக்கிற பதியங்கள் அடுத்த வாரத்துலையும், அடுத்த வாய்ப்பு அடுத்த மாதத்தில் எந்த தேதி வருதுன்னு தெரியணும். வரும்போது நான் ஒரு வாரத்தில் 3 பதியங்கள் முடிச்சலாம். 2 நாளைக்கு 3 பதியங்களை பண்ணுற மாதிரி தான் ஒரு கணக்கில் போயிருக்கு. சின்ன பதியங்களாக இருக்குது. அந்த வேலையை நிறைய செய்கிறோம். கேட்டு உகந்த அத்தனை பேருக்கும் கொஞ்சம் மணி 2 நிமிஷம் ஆகி போச்சு. என்ன பண்ணுறது, நம்ம முடிச்சுட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஜெராக்ஸ் போட்டு மறுபடியும் நீங்களும் அந்த நினைவு மாறி இல்லாத நிலையில் கொண்டு வரணும்னு சொன்னிருந்தேன். கொஞ்சம் காலம் தாண்டி பொறுத்து கொள்ளவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களுடைய முயற்சி. இப்போ அடுத்தது இன்னும் விழா, அடுத்த ஆகஸ்ட் தானே இருக்குது அந்த விழா. அதுக்குள்ளே ஒரு முறை மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கிடைக்கிற போது உங்களுடைய பயன்படுத்துங்கள். வந்திருந்த உங்களை அத்தனை திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கிறேன். ஏதோ என் உள்ளே இருந்துன்னு பெருமான ஏதோ இயக்கி நிறுகிறாரு. என்னை நல்லா படிக்க வைக்கிறாதான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இவற்றுக்கெல்லாம் குற்றமே செய்யணும், குணம் கருதும் கொள்ளை உடையனாக இறைவனுடைய அடியாராக இருக்கிற நீங்கள் அப்படியே நான் 1 2 ஏதாவது குற்றங்கள் இருந்தாலும் போது அதெல்லாம் கோது நீக்கி குணம் கொள்வீர்னு சொல்லுவாங்க. போது அதில் இருக்கிற குற்றங்கள்லாம் நீக்க வேண்டும் என்று சொல்லியிருந்து உங்கள் திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனையே போற்றி.